பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பாரதி சங்கம் நடத்தி வரும் தமிழ் மூதறிஞர் வாழ்வும் வாக்கும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இது 443வது சொற்பொழிவு. இதில் பாலகுமாரன் என்ற பொருண்மையில் மதிப்பிற்குரிய முனைவர் மே. சிவரஞ்சனி அவர்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். முனைவர் மே. சிவரஞ்சனி அவர்கள் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அவர் பல்வேறு இதற்கு முன்பு 2-3 கல்லூரிகளில் தமிழாசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவர் தில்லைஸ்தானத்திலே பள்ளிப்படிப்பு தில்லைஸ்தானத்திலும் படித்திருக்கிறார். அப்பொழுது நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அறிந்தவர். எப்படியோ அவர் மறுபடியும் முனைவர் ஆனதுக்கு பிறகும் இந்த பேராசிரியர் ஆனதுக்கு பிறகும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த பொழுது நீங்கள் பாரதி சங்கத்தில் பேசுங்கள் என்று அழைக்க, அப்படித்தான் அவர் நம்ம பாரதி சங்கத்தை அடுத்த மாதம் யார் பேசுகிறார் என்பதை என்னை தினமும் கேட்டுக்கொண்டே இருப்பார். இந்த மாதம் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, வேற யாரை பேச நினைக்கிற அவங்க கூப்பிடு, ஒத்துக்கிட்டாங்களா இதே நினைப்பு தான். அப்படி இதே நினைவாகத்தான் இந்த பாரதி சங்கத்தில் தவறாமல் ஒவ்வொருவரும் பேச வைக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு, அதுவும் புது பேச்சாளர்கள் வர வேண்டும் என்று ஆவலோடு இருப்பவர். அப்படி நமக்கு முதலாக பேசுவதற்காக வந்திருக்கிறார். முதலில் நான் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் பாரத் கல்லூரியிலே இருக்கிறேன். தமிழ் துறையிலே ஏற்கனவே மகேஸ்வரி என்ற முனைவர் மகேஸ்வரி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது பேச வந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய உரையை கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றோம். நீங்கள் தைரியமாக பேசலாம். ஏன் தைரியமாக பேசலாம் என்று சொல்கிறேன் என்றால், என்னவோ தெரியவில்லை, இங்கே வந்து பேசுபவர்கள் கொஞ்சம் பதட்டமாக காணப்பட்டார்கள். எனக்கு தெரிந்து 2 பாதியிலேயே நிறுத்திவிட்டதாக வரலாறு உண்டு. காரணம், இங்கு வந்திருப்பவர்கள் எல்லாம் கற்றவர்கள் என்பது எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது, முகத்தில் தெரியும் போல் தெரிகிறது. அதனால தான் நினைச்சு கொண்டேன். அது ஒரு விஷயம். அதே போல் இங்கு நின்று பேச அந்த வைப்ரேஷன் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அது இருக்கும் போல தெரிகிறது. ஒரு நீங்கள் மூடநம்பிக்கை மாதிரி. ஆனால் இங்கு நின்று பேசுபவர்கள் எல்லாம் ராமகிருஷ்ணன் சொல்வார்கள், கற்றறிந்தோர் பேசிய அவையில் எனக்கு பேச வாய்ப்பு எடுத்தது மிகப்பெரிய பேரு என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே பேச வரும்போது அந்த எண்ணம் வரத்தான் செய்யும். உங்களுக்கு எல்லோரும் துணையாக இருப்பார்கள். நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன தயாரித்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி வந்திருக்கிற அனைத்து தமிழ் பற்றாளர்கள் அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று, முகநூலில் இணைந்திருக்கிற அனைவரையும் வருக என்று வரவேற்று பேச்சாளர் முனைவர் மே. சிவரஞ்சன் அவர்களை பேச அழைக்கின்றேன். வணக்கம். அவையிலுள்ளோர், ஆன்றோர், சான்றோர், தமிழறிந்தோர், தமிழ் அறிய ஆவலாக முகநூலில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை வணங்கி என் பெற்றோரை இந்நேரத்தில் நினைத்து அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்கலாம் என்று எண்ணும்போது, இந்த பாரதி சங்கம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கின்றதாக அறிகின்றேன். பாரதி சங்கத்தின் வாயிலாக தமிழ் அறிஞர்களை அறிமுகப்படுத்துவதில் அந்த ஒரு முனைப்போடு ஐயா பாரதி தமிழ்ச்சங்க தலைவரின் தந்தை நடத்திய பொழுது நான் முதுகலை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் இந்த கூட்டத்திற்கு வந்த நினைவு இருக்கிறது எனக்கு. அப்பொழுது ஐயாவை பார்த்து கேட்டோம். தமிழில் ஆழ்ந்த புலமையோடு எங்களோட உரையாடி கொண்டிருக்கும்போது, நீங்கள் எந்த கல்லூரி ஐயா அப்படின்னு கேட்கும்போது, நான் வக்கீல் தொழில் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அத்தனை பேருமே சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நகர்ந்து பேசிக்கிட்டோம். தமிழ் அறிஞர் அல்லாத, தமிழ் ஆசிரியராக அல்லாத ஒருவருடைய அந்த தமிழ் ஆர்வத்தை பார்க்கும்போது நமக்கெல்லாம் இன்னும் உத்வேகமாக இருக்கிறது என்று 4 தோழிகளும் கூட பேசிக்கொண்டு போகும்போது, அப்புறம் சில வருடங்கள் கழித்து இந்த பாரதி சங்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு எனக்கு தெரிய வந்தது. அது தொடர்ந்து நடக்கின்றது அப்படிங்கிறது அறிய முடியாமல் போயிட்டது பல்வேறு சந்தர்ப்பங்களில். அப்பொழுது தற்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற திரு சம்பேனையா அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்கும்போது,
அப்புறம் அப்பாவிற்கு பிறகு எடுத்து நடத்துவதை அறிந்து முதலில் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அப்படின்னு ஒரு 3 எழுத்து அப்படின்னு சொல்லும்போது 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அப்படின்னு சொன்ன நம்முடைய முன்னோர்களின் அந்த ஒரு வகையை எடுத்துக்கும் போது தமிழ் நம்முடைய மூச்சாக திகழ்கிறது. பாரதிதாசன் சொல்வார் அல்லவா, அதாவது தமிழை யாரை தண்டிக்க வேண்டாம் என்று தாய் தடுத்தாலும் நான் கேட்பேன், ஆனால் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்வார் அல்லவா. அந்த வகையில் நம் தமிழை உயிர் மூச்சாக கொண்டு நம்முடைய உணர்வாக கொண்டு வாழ்கின்றோம் என்று சொன்னால் அந்த தமிழை வளர்த்தவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் பயன்படுத்தி கொள்ள விழைந்துள்ளேன். என்னுடைய உரையை கேட்டு இதில் ஏதாவது குறை இருப்பின் பொறுத்தருக, நிறைவாக இருந்தால் இதை கேட்டுக்கொண்டு அதனுடைய குறை நிறைகளை பின்னாடி சொல்லுங்கள். ஏன்னா இது எனக்கு இப்போ ஐயா சொன்னதுனால என்னமோ தெரியல, அந்த பதட்டம் வருகிறது, ஒரு மாதிரியான ஒரு வித்தியாசம் வருகிறது. நான் பட்டிமன்றங்கள் பேசியுள்ளேன், சில சொற்பொழிவுகளையும் பேசியுள்ளேன், கவிதைகள் வாசித்துள்ளேன் அப்படின்னு சொல்லும்போது அது பேரளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இப்போ இயல்பு நிலைக்கு வந்து இப்படி பேச ஆரம்பிக்கிறேன். எத்தனையோ தமிழ் அறிஞர்களை, தமிழ் எழுத்தாளர்களை அறிந்து அப்படியே காலப்போக்கில் இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாலகுமாரன் அப்படின்னு ஒரு எழுத்தாளருடைய புத்தகம் என் கையில் கிடைத்தது. அந்த பாலகுமாரனை பற்றி இளங்கலை படிக்கும்போது பாடத்திற்காக படித்ததோடு சரி, இப்போ பாலகுமாரோடைய புத்தகம் ஒன்றை வந்து என் கையில் கொடுத்த என் சக பேராசிரியர் சொல்கிறாங்க, இந்த புத்தகத்தை படித்து பாரம்மா, இதில் ஏதாவது உனக்கு தகுந்ததாக இருந்தால் நீ வந்து அதை பின்பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை அப்படி கையில் வாங்கி, நான் அது வரைக்கும் பாலகுமாரனை யோசிச்சதில்லை. ஐயா நாவலாசிரியர்கள் அவ்வளவு பேரையும் ஓரளவுக்கு அறிந்து கொண்டிருக்கும் போது பாலகுமார் அவர்களை வந்து பெயரளவில் அறிந்திருந்தேன். அப்பொழுது அந்த புத்தகத்தை கையில் வாங்கிய பொழுது அந்த பேரே வந்து ஈர்த்தது, ஆசை என்னும் வேதம். இப்போ ஏன்னா வேதம் வந்து ஆசை அற்று இரு அப்படின்னு சொல்லும்போது ஆசையை வேதமாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக நான் அறிந்தேன். அது தொடர்ந்து படிக்க அந்த நாவல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அந்த கட்டத்துக்குள்ளே இல்லாமல் யாரோ ஒருவரை நாம் சந்தித்து உரையாடுவது போல அவருடைய வாழ்க்கையை வந்து நாம் தெரிந்து கொண்டது போல ஆர்வத்தோடு அதில் பயணிக்கும் பொழுது அந்த கதையில் வரக்கூடிய சில நிகழ்வுகள், அவருடைய அந்த வெளிப்பாடுகள் இதெல்லாம் கேட்கும்போது படித்து பார்க்கும்போது இது எப்படி சாத்தியம், ஒரு நாவல் ஆசிரியரால் ஒரு உண்மையை, ஒரு தெளிவான ஒரு பெண்ணின் சிந்தனை எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. இவ்வளவு நாள் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2007 2017 வரைக்கும் 20 ஆண்டுகள் வந்து படிக்காததற்கு என்ன காரணம் அப்படின்னா அவரை தேடி படிக்க ஆரம்பித்தேன். ஓரளவுக்கு கிடைத்தவற்றில் அந்த குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்திருக்கேன். இந்த பாலகுமாரன் அப்படிங்கிற ஐயாவுடைய பெயரை கேட்கும் போதே ஏதோ ஒரு தனித்துவம் அதில் இருக்கிறது. பாலகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு குழந்தை போலவே அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கிற மாதிரியான குறிப்புகளாக நமக்கு கிடைக்குது. பாலகுமாரன் அவர்களை வந்து 2 எழுத்தில் அழைக்கிறார்கள், பாலா என்று அவர்களை அறிந்தவர்கள்லாம் அழைக்கின்றார்கள். ஓரளவுக்கு பாலகுமாரனுடைய ஐயாவுடைய தொகுப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவருடைய நாவல்களுக்கு இணையாக வேறு எதுவும் இல்லையோ அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் போது நாவல்கள் மட்டுமல்ல சிறுகதைகள் எழுதி கொண்டிருந்தார். சரி, சிறுகதைகள் நாவல்கள்னு 2 பக்கம் அப்படியே வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா அதுவும் அல்ல. நாவலும் சிறுகதையும் தாண்டி தமிழில் என்னென்ன வந்து அவரால் எழுத முடிகின்றதோ, என்னென்ன வகையான எழுத்துக்களை அவர் வந்து தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாவல்கள், சிறுகதைகள், திரைப்படத்தில் வசனகர்த்தாவாக வெளிப்படுத்திய தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அதே நேரம் சொற்பொழிவுகள் மூலமாக கருத்துக்களை பறைசாற்றியது, கட்டுரைகள் எழுதியது, சின்ன கவிதைகளை எழுதியது அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய படிப்படியான அந்த ஒரு நிலையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளரை வந்து அறிமுகப்படுத்துவதில் நான் வந்து முன் வந்துள்ளதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்பொழுது பாலகுமாரன் ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் நாள் பிறந்தார் அப்படிங்கிறது புள்ளி விவரம். இதில் வந்து தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளி தாலுக்கா அருகே பழமநேரி என்ற கிராமத்தில் பிறந்தார் அப்படின்னு இருக்கு. இப்போ இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இப்படி தஞ்சை மாவட்டமாக இருக்கும்பொழுது தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஒரு எழுத்தாளரை சிறு வயது, அதாவது அந்த இளங்கலையிலிருந்து படித்து கொண்டிருந்த ஒரு ஞாபகம், ஜானகி ராமன் ஐயா அவர்களை ஓரளவுக்கு படித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு நிகராக அவரை போல ஒரு தஞ்சை மண் எழுத்தாளர் இருந்திருக்கிறார் என்பதில் சற்று பெருமிதம் நமக்கு. பள்ளி இறுதி வரை தேறிய பாலகுமாரன் ஐயா அவர்கள் தட்டச்சு, சுருக்கெழுத்து போன்றவற்றில் தன்னை முனைப்போடு அதில் ஈடுபடுத்தி கொண்டு தேறி வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. இப்போ அவர் வேலைக்கு சேர்ந்த ஒரு காலகட்டத்தில் எழுத்தின் மீதும் அவருடைய கவனம் திரும்புது. அப்போ முதலாக வந்து 1966ஆம் ஆண்டுக்கு அவருக்கு வந்து கவிதை எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்து அப்படியே எழுதிட்டு இருக்காரு.
இப்படி கவிதை எழுதக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதிலிருந்து அடுத்த படி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் நாவல், சிறுகதை போன்றவர்களாம் எழுத ஆரம்பிக்கிறதாக நமக்கு குறிப்புகளில் இருக்கிறா. இப்போ இந்த மெர்க்குரி பூக்கள், இரும்பு குதிரைகள், இந்த 2 நாவல்களுமே எல்லோராலும் திரும்பி திரும்பி படிக்கப்பட்டதாக பார்க்க முடிகிறது. அதாவது இரும்பு குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் உள்ள ஒரு பெயர் காரணத்தை பார்க்கும்போது அந்த மிஷன் அது சம்பந்தப்பட்ட ஒரு செய்திகளாக அந்த நாவல் முழுவதும் வந்ததாக அறிகிறோம். ஒவ்வொரு நாவலுக்குள்ள தலைப்புகளையும் நம்ம பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கோணத்தில் அவர் 169 நாவல்களை எழுதியுள்ளதாக நமக்கு தரவுகள் கிடைக்கின்றன. இப்போ நாவல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும்போது நாவல் தான் ஒரு எழுத்தாளனுக்கு அடையாளமா அப்படின்னு நான் யோசித்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நாவல்கள், சிறுகதைகள் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி அறியும் போது இதுவல்ல, அந்த எழுத்து என்பதை எதை கொண்டு அமைகின்றது? சிந்தனையை கொண்டு. ஒரு எழுத்தாளன் என்னவாக அறியப்படுகிறார்? படைப்பாளராக, இறைவனாக அறியப்படும் போது படிப்பவர்கள் மனிதனாக தன்னை உணர்ந்து கொள்ளலாம். இந்த படித்து உணர்ந்தவர்கள் உயர்ந்தவர்களாக வாழ்க்கையில் உயர்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. பாலகுமார் ஐயா அவர்களுடைய எழுத்துக்களை வாசித்தவர்கள் சாதாரணமாக ஒரு எழுத்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கங்களில் உள்ள செய்திகள் அப்படின்னு விட்டுட்டு போகாம அதை ஆழ்ந்து இது இப்படி இருக்கின்றதுக்கு சாத்தியமா, இப்போ இவர் சொல்வதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப திரும்ப அதை படித்து பார்த்து அவரிடமே உரையாடி அந்த அச்சங்களை எல்லாம் தீர்த்து கொண்டு ஒரு தெளிவான வாசகர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட எத்தனையோ பேர் கடிதங்களாக எழுதிய தொகுப்புகளும் கிடைக்கிறது நமக்கு. ஒரு காலகட்டத்தில் அவரை போய் சென்று சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கம் அந்த வாசகர்களுக்கே உரிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அதற்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலகுமாரன் ஐயா பேசும்போது அதை அப்படியே நேரடியாக கேட்கின்ற வாய்ப்புகள்லாம் எத்தனையோ பேர் கிடைத்திருக்கும் இல்லையா? இப்போ எல்லாமே இந்த ஒளிப்பதிவுகளில் கிடைக்குது. அந்த பதிவுகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதாவது ஒரு எழுத்தாளன் அப்படின்னு சொன்னால் நான் யோசிக்கிறது உண்டு, அப்படியே ஒரு இறுகிய மனநிலையில் அந்த கருத்துக்களை போய் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தன்னை எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க, ஒரு சீரியஸ் ஆன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அது மாதிரி அப்படியே ஒரு இறுக்கத்தோடு இருக்கக்கூடிய சில எழுத்தாளர்களை இப்போ அந்த ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். அது அப்படி இருக்கும்போது இவருடைய அந்த பாலகுமாரன் அவர்களுடைய பேட்டிகள்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு லைஃப் அனுபவித்து அந்த செய்திகளை சொல்லி மக்களிடம் சென்று சேருவதற்கு தன் பங்களிப்பை முழுவதும் செய்கிறார். அதாவது வாழ்க்கை முழுவதுமே அதை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மட்டும்தானா, அதாவது எழுத்து உலகம் மட்டும்தானா அவருக்கு ஒரு அடையாளம் என்று பார்த்தால் இல்லை, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு தோற்றத்திலேயே அந்த தன்மையை கொண்டு வந்தவர். சாதாரணமாக ஒருவருடைய தோற்றத்தை வைத்து அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. விவேகானந்தர் அவர்கள் பேசுவதற்காக அமெரிக்கா சென்ற பொழுது அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு உங்களை பார்த்தால் துறவி அப்படிங்கிற ஒரு கோலத்தில் இல்லையே, நீங்கள் துறவியா அப்படின்னு அந்த ஒரு அடையாளத்தை வச்சு கேட்கும்போது அப்பொழுதுதான் விவேகானந்தர் அவர்கள் சொல்றதாக ஒரு குறிப்பு ஒன்று படிச்சிருக்கேன். என்னன்னா துறவி என்பவர்கள் அந்த காவி உடையுடன் அதை அழுக்கடைந்து அதை ஒரு மாதிரியான எல்லாவற்றையும் கடந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் அப்படி முகத்தில் தாடியோடு இப்படி இருக்க வேண்டும் என்பது இல்லை. இந்த அடையாளத்தை முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள், நல்ல ஒரு வெளி தோற்றத்திலேயே தன்னை ஒரு புத்துணர்வாளராக காட்டிக்கொள்வதற்கு திரும்ப நீங்கள்லாம் அதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு வரலாறு. ஆனால் அப்படி பார்க்கும்போது நீட்டலும் மழித்தலும் வேண்டாவாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா? அதுபோல் ஒரு தோற்றம் என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. இப்போ அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அவையில் நம்ம முந்தி இருப்பதற்கு எது காரணமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆள் பாதி ஆடை பாதி இப்படியெல்லாம் நம்ம பார்க்கின்றோமோ, அதில் தோற்றம் என்பது பாலகுமார ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக அவர் யார் என்பதை அடையாளப்படுத்தியது. நான் பார்த்தவரையில் அவரை அப்படிதான் பார்த்திருக்கின்றன. நல்ல வெளுத்து போன அந்த முடி தாடியோட அப்படியே ஆன்மீகவாதியாக அறியப்படும் போது ஆம், நான் ஆன்மீகத்தில் முழுவதுமாக என்னை உட்புகுத்தி கொண்டேன் அப்படின்னு அவரே சொன்னதாக வரலாறுகள்லாம் இருக்குது இல்லையா? ராம் சுரத் அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானியிடம் போய் தன்னுடைய அஞ்ஞானத்தை எல்லாம் தீர்த்து கொண்டதாக அறிகின்றோம். பாலகுமாரன் ஐயா அவர்கள் அப்படி எடுத்து அப்படி வாசிக்கும் போதே ஒவ்வொரு எழுத்துக்களையும் வாசிச்சிருக்கேன். ஓரளவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி வாசித்தலை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது சுஜாதா அவர்கள்,
ஜெயகாந்தன் ஐயா அவர்கள், கல்கி, மௌனி, பூப ராஜகோபாலன், இப்படி சிறுகதை ஆசிரியர்கள், நாவலாசிரியர்கள்னு பட்டியலிட்டுட்டே வரும்போது அவர்களுக்கு உள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு விதமான அந்த எழுத்து ஆற்றல் அப்படின்னு, அந்த எழுத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லும்போது பாலகுமாரன் ஐயா அவர்களிடம் சற்று அது கொஞ்சம் மாறி இருந்தது. எப்படி என்றால் இயல்பான ஒரு நடையாக. நான் ஒரு உதாரணமாக ஒரு சிறுகதை படித்ததை சொல்கிறேன். அந்த கதையோட பேர் வந்து ப்ளீஸ் பாலா, அதான் கதை பேர். கதை பேர் பார்த்துட்டு இது என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்போ எடுத்த உடனேயுமே அப்படி தான் ஆரம்பிக்குது. ப்ளீஸ் பாலா, இன்னும் அங்கே கொண்டு இறக்கி விட்டுருங்க, இந்த இடத்திலிருந்து பேருந்து சிறிது நேரமாக காத்து கொண்டிருக்கேன், பேருந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி கையை மட்டும் வாட்டி மறுத்து விட்டு விருக்குன்னு தன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ தான் அப்படியே கதை ஆரம்பிக்குது. இந்த பெண்ணை நாம் எப்பொழுது முதலில் சந்தித்தோம்? அவர் யோசித்து பார்க்குறாரு. அந்த பாலாங்கிற அந்த வண்டியில் போன அந்த நபர் யோசிக்கும்போது, திரையரங்கிற்கு சென்று அந்த திரைப்படத்திற்கு டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என்று திரும்பி வரும்பொழுது இந்த பெண் வந்து வாசலில் நிற்கிறாங்க. அம்மா, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் என்னுடைய தோழி வரதா சொன்னாங்க. அவங்க இன்னும் வரலை, வருவதற்கான சாத்தியக்கூறும் இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிக்கெட்டை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் இவர் அதற்குரிய தொகையை கொடுத்து விட்டு சரி என்று போய்விடுகிறார்கள். கடைசியில் பக்கத்தில் உட்கார மாதிரியான ஒரு சூழலில் தான் அப்படி உட்கார்ந்துருக்கும்போது இவர் அப்படியே லைட்டு போய் பார்க்குறாரு. அது என்ன படம் என்றால் அது சத்யஜித் ரே அவருடைய படம், வேறு மொழி படம். இந்த பாலா என்பவர் அப்படியே பாலகிருஷ்ணன் முழு பெயர். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஒரு பொழுது போகிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் வந்து அங்கே உட்காந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரைப்படத்துக்கு இந்த பெண் வந்திருக்கலாம் போல இருக்கு. இவர் அப்படியே பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த இடைவேளையில் கேட்கிறார்கள். அந்த அம்மா கேட்குறாங்க, சார் உங்களுக்கு இந்த மொழி தெரியுமா? நல்லா லைத்து போய் நீங்கள் பார்க்குறீங்களே, ஒன்றி போய் பார்க்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. ஏம்மா, கலைக்கு மொழி அல்ல, மொழி தேவையில்லை, நான் அந்த திரைப்படத்தில் உள்ள நுணுக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக அந்த கதை அப்படியே நகர்ந்து போகுது. அப்போ இருவரும் வந்து சில நாட்கள் அப்படின்னு கழித்து சந்திக்கும் போதெல்லாம் வந்து இவருக்குள்ள அந்த ரசனையும் அனுபவம், அதாவது அனுபவிக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அப்படி சுற்றி பார்க்கும்போதெல்லாம் இவருக்கு ஒரு ஒற்றுமையாக வருது. அப்போ இந்த பெண்ணுடைய பின்புலம், அதாவது குடும்ப பின்னணியை பார்க்கும்போது தங்கை தம்பி இருவரையும் படிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப பாரம் அக்காவின் மேல் விழுகிறது இல்லவா? அப்போ இவர் நினச்சிக்கிறாரு, எப்படி இந்த பெண்ணினுடைய பிற்காலம் அமைய போகிறது அப்படின்னு யோசிக்கும் போதே சில நாட்கள் கழித்து அந்த பெண் கேட்குறாங்க, கணவன் என்பவர் நல்ல சிநேகிதனாக இருந்தால் நல்லா இருக்கும் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வியில் என்ன பண்ணுறாரு இவர், அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஒருவேளை அவர் நினைக்கிறார் நாம தான் அவருக்கு சிநேகிதன், ஒருவேளை நம்மளை பின்னாளில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இந்த பெண் யோசிக்கிறாளோ அப்படின்னு அப்படியே அவர் அந்த நினைப்பிலே இருக்கும்போது ஒரு நாள் 2 நாள் அல்ல, அப்படி கழித்து வந்து அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, பாலா, எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே திகைத்து போய் வந்து பார்க்கறதுக்குள்ள அவருக்கு 1400 ரூபாய் சம்பளம், என் குடும்ப கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும், என் தம்பி தங்கையை நான் படிக்க வைப்பதில் எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இவர் நினச்சிக்கிறாரு பாலாங்கிறவர், ஆமாம் நமக்கு 400 ரூபாய் தான் சம்பளம், நம்மளை விட அவர் கூட சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் அப்படியே மட்டுப்படுத்திக்கிட்டு இயல்பாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஒரு 2 மாத காலமாக அந்த பெண்ணினுடைய எந்த விதமான பேச்சு வழக்கம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லாத பொழுது திடீரென்று திருமண பத்திரிக்கை ஒன்று அந்த பெண் கொடுக்குறாங்க. நீங்கள் அவசியமாக திருமணத்துக்கு வந்து விடவும் அப்படிங்கிற ஒரு குறிப்போடு இவர் திருமணத்திற்கு சென்றிருக்கும் பொழுது அந்த திருமண மேடையில் இருக்கக்கூடிய அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆர்வத்தோடு இவர் பாலா என்னுடைய சிநேகிதர், இவரை போல் வந்து உலகத்தில் ரசனையானவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கணவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படியே அந்த நாள் பூரா அப்படி பாலா அப்படின்னு பேசி நாள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கிட்டத்தட்ட வந்து அந்த எல்லா நிகழ்வுகளும் முடிந்து ஒரு சாயந்தர நேரத்தில் அந்த கணவன் கேட்கிறார், ஏன்னா அவரை பற்றியே பேசிட்டு அப்படியே சுற்றி வர, அவரை முதல்ல இங்கேருந்து போக சொல்லு, இல்லைன்னா வந்து நானே வந்து வெளில அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த செய்தி அவர் காதில் வாங்கினோன்னு என்ன பண்ணிடுறாரு, கிளம்பலான்ட்டு அப்படி வராரு. அதுக்குள்ளே இன்னொரு அம்மா கேட்குறாங்க அந்த பெண்ணிடம். அந்த பெண் வந்து சொல்கிறாங்க,
ஏதோ ஒரு ஒத்தாசைக்காக நான் கூப்பிட்டேன், அவர் ஒரு வழியாக இங்கே 4 புறா இருந்துட்டார் அப்படிங்கிறாங்க. இவருக்கு அந்த ஒரு வரி வந்து ரொம்ப மனசில் சங்கடத்தை ஏற்படுத்துது. அப்படியே கல்யாண மண்டபத்தை விட்டு வந்து சில நாட்களில் தன் அப்பா சொன்ன பெண்ணை திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளோடு பதவி உயர்வும் பெற்று வீடு வாங்கி, அந்த பெண் சொன்னது போல், அதாவது யாரை அந்த பெண் திருமணம் செய்து கொண்டாலோ அப்போ அந்த பெண் சொல்லியிருப்பாங்க, அவர் இன்ஜினியர், அவருக்கு வீடு இருக்கிறது, அவருக்கு ஸ்கூட்டர் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவார், இந்த கமலா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தந்தையின் விருப்பத்தோடு திருமணம் செய்து கொண்டு வீடு ஸ்கூட்டர் எல்லாம் வாங்கிட்டு அப்படி நிறைவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த பெண்ணை வந்து எய்த்தாப்பில் பார்க்குறாரு. அப்பொழுது என்னை கொஞ்சம் அந்த இடத்துல கொண்டு இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அந்த ஒரு பெரிய சபையில் இவர் யாரென்றே தெரியவில்லை, ஒட்டாசைக்காக கூப்பிட்டேன் என்று சொன்னது அவருக்கு இன்னும் அந்த வழி போகலை. இந்த வழியோடு அவர் இருந்துருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பெண்ணை திரும்ப சந்திப்போங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாத போது இப்போ தான் அந்த கதைக்கான ஒரு முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. என்னென்னா அவரே சொல்கிறார், அந்த பாலாங்கிறவர், கதை முடியவில்லை, தொடர்ந்து கவனிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒன்று வருது அந்த பெண்ணிடம் இருந்து. என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் மனதார விரும்பினேன். இந்த பொருளாதாரத்திற்காக அப்படி யோசித்து பார்க்கும்போது நான் அவரை திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்று யோசிக்கும் பொழுது அவருடைய சில குணாதிசயங்கள் என்னை இம்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னித்து விடுங்கள், உங்களிலிருந்து விலக முடியாமல் தான் நான் அவரை விட்டு என் வாழ்க்கையிலிருந்து உங்களை விலக வைக்கலாம் என்று நினைத்ததின் வழிதான் இப்பொழுது வரை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதாக அந்த சிறுகதை முடியும். ஒவ்வொரு சிறுகதையிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு சிறுகதைகள்னு பார்க்கும்போது எத்தனை சிறுகதைகள் அப்படின்னு நம்மளால 100க்கும் மேற்பட்டவை அப்படின்னு தான் இருக்குது. நானும் தேடி பார்த்தேன், ஓரளவுக்கு இதில் 200 இருக்கும் 150 இருக்கும் ஒருத்தராலையும் சொல்ல முடியல. அது ஓரளவுக்கு அந்த பத்திரிகைகள்லாம் வெளிவந்திருக்கும் இல்லையா, குமுதம், ஆனந்த விகடன் போன்ற அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் வெளிவந்ததெல்லாம் சிலவற்றை தொகுக்க முடியல என்பதில் சரியான எண்ணிக்கையில் எனக்கு, ஆனால் 100க்கும் மேற்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு சிறுகதை வந்து பார்க்கும்போது அவருடைய முடிவை, அதாவது அவரவர்களுடைய முடிவை அவரவர்களே எடுக்கலாம் அப்படிங்கிறது போல, நானே எனக்கு ஒரு போதி மரம் அப்படின்னு ஒரு கதை. பாத்திரங்கள் விற்கக்கூடிய ஒரு கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஜெகநாதன் அப்படிங்கிறவர், அந்த பையனுக்கு வயது 20 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய உழைப்புக்கும் அவருடைய அந்த நேர்மைக்கும் தகுந்த மாதிரி ஓரளவுக்கு அவரால் அங்கே வேலை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கேட்கலாம், தங்கை அம்மாவை பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அது கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வராமல் காத்து கொண்டிருக்காரு. ஓராண்டு நிறைவுற போகிறது, இப்பொழுது சம்பளம் கூட தருவார்கள் அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு நாள் அந்த கடை முதலாளியினுடைய மாமனார் வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஒரு அழைப்பு வந்தது, இப்போ பேசியவர், எதிர்முனையில் பேசியவர் வினோலியா என்று சொன்னார், அந்த பெண் யார் அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாரு. தெரிஞ்சவங்கன்னா இந்த வயசுலலாம் வந்து நீ மனசை சஞ்சலப்படுத்தி அப்படியே வந்து வேறு பக்கம்லாம் திருப்பிடாத, வேலையில் கவனமாக இரு, நீனே நினைத்துப்பார், உன் பெயர் ஜெகநாதன், அந்த பொன் பேர் வினோலியா, இது சற்று முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதை உணர்த்துகிறார் என்று நமக்கு புரியும். அப்போது இவரும் அந்த பையனும் நினச்சி பார்க்குறாரு, நமக்குரிய இந்த ஆதாரம், வாழ்வாதாரம் வந்து ஏதாவது நீ வேலையை விட்டு போகணும்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு அடுத்த முறை ஃபோன் வரும்போது, அதாவது லேண்ட்லைன் அப்படின்னு சொல்லி அப்போ வரும்போது பெரியவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் போய் நிற்கிறான். அவரும் கொடுக்குறாரு. இவர் வாங்கிட்டு, யார் பேசுறது, என்னை அழைத்தீர்களாமே அப்படின்னு கேட்கும்போது, நான் வினோலியா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. வினோலியான்னா எதுக்காக ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண் சொல்வதற்குள்ள, எதுவாக இருந்தாலும் தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறாரு. இந்த பெண் வந்து ஏற்கனவே வேலை பார்த்த இடத்தில் நட்போடு இருந்த பெண் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனில் இவர் சொன்ன செய்திகள்லாம் கேட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணு கடை வாசலில் வந்து நின்றுறாங்க. நின்றுட்டு அவர் கரெக்டாக அந்த வெளில வர்ற சமயத்தில் கேட்குறாங்க, ஆமாம் நீ ஃபோன் எடுத்துறியா, அப்படி பேசின, என்ன காரணம், இப்போ இருவரும் வந்து பழகினோம், அதில் உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னேன், நீ அதற்கு பதிலும் சொல்லவில்லை, நாட்கள் கடந்து போயிட்டுருக்கு, நீ வந்து தனியாக ஊர்லேருந்து வந்து வேலை செய்யும்போது உனக்கு யாருமே இல்லை, இந்த நம்மளை சுற்றி யாரும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு நட்பான ஒரு தோழியாக தான் நான் இப்பொழுது வந்து உன்னிடம் இருக்கிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கேன், ஆனால் என்னுடைய விருப்பத்தை சொல்லிவிட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லவில்லை என்று நான் கவலைப்படவில்லை, இப்போ எதுக்கு நீ நடந்து போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறதையும் கதை ஆரம்பத்திலே சொல்லியிருப்பார். அந்த ஜாமான்லாம் வந்து இறக்குன குக்கர், அது மாதிரி அந்த பொருட்கள்லாம் இறக்குனவங்களுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் அந்த கைக்கு உதவியாக இருக்கும் என்று கொடுக்க நினைக்கும் போது அந்த முதலாளியினுடைய மாமனார் உட்காந்துருக்கார்ல, அவர் சொல்வார், நீ ஒன்றை இருந்தால் கொடுத்துடு, அப்புறம் அவன்கிட்ட ஓனர்கிட்ட வாங்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது இவர்கிட்ட இருந்த காசெல்லாம் கொடுத்துருவாரு. அதுவும் 18 ரூபாய் 60 காசு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை காமிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்பா, உங்ககிட்ட பஸ்ஸுக்கு போக காசு இல்லையா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு அவர் சொன்னோன்னே,
இந்த 5 ரூபா நீ பேருந்துக்கு போ, அதாவது செலவுக்கு வச்சுக்க, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். ஆனால் ஒன்று, நீ அந்த தொலைபேசியில் பேசிய துணியும் பேசிய அந்த பதட்டமும் உன்னை நீயே அறியவில்லை என்பது தெரிகிறது. உன்னுடைய முதலாளி சொன்னார் என்பதற்காக என்னை எடுத்திருந்து பேசியது எனக்கு சற்று வலித்தாலும், நீ உனக்கு உள்ள அந்த தீர்மானத்தை எடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கிறாயே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படி கடந்து போவாங்க. அப்போ தான் இவர் யோசிப்பார், ஆமாம், இப்போ அந்த முதலாளியினுடைய மாமனார் சொன்னதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வெளிப்படையாக எதையும் உணர்த்த முடியாமல் இருக்கிறோம் அப்படின்ட்டு அப்பொழுதும் வினோலியா ஐ லவ் யூ அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டாராம். இதோட அந்த கதையை முடிப்பார். இப்படி ஒவ்வொரு கதையிலையும் இப்போ சிறுகதைகளையும் பார்க்கும்போது அந்த தலைப்பிற்கு தகுந்த மாதிரி அப்படியே ஒரு கதை நகர்த்தலோடு இருக்கும் பொழுது நிறைய பக்கங்கள் உள்ள கதைகளும் இருக்கின்றது, 4 பக்கங்களேயே முடியக்கூடிய கதைகளும் இருக்கின்றது. இதில் இந்த கரிசனம் அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது அந்த உண்மையாக அந்த சொல்லுக்குரிய அந்த கரிசனம்ங்கிற ஒரு சொல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இரக்கம், நம்மளை ஒரு அரவணைத்துக் கொள்ளுதல், இப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சொல்லுக்கு உரிய அத்தனை வகைமைகளையும் கொண்டு இறுதியாக கரிசனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த சிறுகதையில் முடிப்பார். சரி, இப்படி கவிதைகள் எழுத ஆரம்பித்து சிறுகதை எழுதி கொண்டே தன்னுடைய எழுத்தாற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும்போது அவர் எழுதிய நாவல்கள் தான் மக்களை திரும்ப திரும்ப வாசிக்க தோணி அவரை புகழ்ந்து பேச அளவுக்கு இருக்கு. அந்த நாவல்களோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா 169 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு சில தலைப்புகளை படித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அகல்யா, அகல் விளக்கு, அடுக்குமல்லி, அத்திப்பூ, அப்பம் வடை தயிர் சாதம், அப்பா, அமிர்த யோகம், அம்மாவும் 10 கட்டுரைகளும், அரசமரம், அவரும் அவளும், அவனி, அன்பரசு, ஆசை, ஆசை கடல், 1000 கன்னி, ஆவீரே, ஆலமரம், ஆசை என்னும் வேதம், இரும்பு குதிரை, 2வது கல்யாணம், இதுதான் வயது காதலிக்க, உச்சி திலகம், உத்தமன், உயிர் சுருள், என் கண்மணி தாமரை, என்னுயிர் தோழி, ஏதோ ஒரு நதியில், 7வது காதல், ஏனோ தெரியவில்லை, ஒரு காதல் நிபந்தம், கடிகை, கண்காட்சி, இப்படி நாவலின் பெயர்கள் 169 வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் எல்லோராலும் திரும்பி திரும்பி படிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வரலாற்று நாவலாக நாம் எல்லாம் கல்வியவர்களால் அறிந்து கொள்ளப்பட்ட அந்த பேர் பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு இதோட வரலாறு அறிஞ்சிருப்போம். ஆனால் இவர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் உடையார் அப்படிங்கிற பேரில் சோழ சரித்திரத்தை எழுதியிருக்காராம். அதில் அந்த 5 பாகங்கள் 6 பாகங்கள் அப்படின்னு வரும்பொழுது அதையும் படித்து அவரை ஒரு அடுத்த இடத்திற்கு கொண்டு போகிறாங்க. ஏனென்றால் குடும்ப நாவல்கள், குடும்ப சித்திரங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஆண் பெண்ணுக்குரிய நட்பு, இப்படி ஒவ்வொன்றையும் அவர் விளக்கி சொல்லிகிட்டே வரும்போது ஒரு வரலாற்றை எடுத்தவரால் எழுத முடியுமா அப்படிங்கிற ஒரு துணியில் படிக்க ஆரம்பித்தவங்க தான் நல்லா எழுதுகிறார், அதாவது சிறந்த குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை திருக்களத்தூரில் கவிழ்ந்து பிளந்து கிடக்கும் நந்தியின் கதை அப்படின்னு நமக்கு செவிவழி செய்தியாக அறிந்ததை கவிழ்ந்த காணிக்கை அப்படிங்கிற பேரில் ஒரு நாவலாக எழுதியிருக்காரு. அப்புறம் நாம் எல்லோரும் அருணகிரிநாதர் அப்படின்னு அந்த புராண அடிப்படையில் கேள்விப்பட்டவரை பற்றின அருணகிரிநாதனுடைய புராணத்தை காதல் பெருமான் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு. செவ்வரளி அப்படின்னு ஒரு நாவல், இந்த செவ்வரளிங்கிற நாவலுக்கான ஒரு கதைக்களமாக அவர் எடுத்துக்கொண்டது விலங்குகளுக்காக மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவரின் கதையாக இருக்கிறது. அடுத்ததாக தாய்மானவன் அப்படின்னு ஒரு நாவல். தாய்மானவன் நாவல் ஓரளவுக்கு எல்லோராலும் படிக்கப்பட்டதாக நான் அறிந்தேன். இதில் உள்ள அந்த கதையின் கருவை அவர் சொல்வதில் இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு நிர்வாகத்தில் 2 பொறுப்புகளை வகிக்கின்றார். அவர் ஒரு நிர்வாகத்தில் 2 பொறுப்புகளை வகிக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது அது என்னவாக இருக்கணும் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கும்போது தொழிலாளி, தொழிலாளிகளுக்கெல்லாம் தலைவர், அப்படி ஒரு பெரிய பதவி, அதாவது ஒரு சொல்லிக்கொள்கிற மாதிரி தொழிற்சங்க தலைவர், மிகச்சிறந்த தொழிலாளி அப்படிலாம் இருக்கும்போது அவருக்கு உள்ள ஒரு இடர்பாடு காரணமாக அவர் வேலையை விட்டு வெளியேறுகிறார், அவராகவே வெளியில் போயிடுறார். அப்போ அடுத்த வேலை கிடைப்பதற்கு அதுக்கு ஒரு வாசகம் அழகாக சொல்லியிருப்பார். அதாவது ராஜாவாக இருந்தவன் பதவியிலிருந்து இறங்கினால் சேவகனாக கூட வேலை கிடைக்காது அப்படிங்கிறது மாதிரி அவர் அந்த கதையின் நாயகன் வேலை தேடி கஷ்டப்பட்டு இருப்பார். அப்போ அவருடைய துணைவியார் மனைவி சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போகிறேன், ஏன்னா திருமணத்திற்கு முன்பு நான் வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. 15 வயது குழந்தை, 7 வயது பையன், அதாவது 15 வயது பெண் குழந்தை, 7 வயது பையன், இவங்களை பார்த்துட்டு இவர் வீட்டிலேயே வேலை தேடிட்டு அப்படியே இருக்காரு. அப்பொழுது இப்படி ஒரு கட்டத்தில்
நல்லபடியே வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும்போது அப்பா வேலை தேடிட்டு ரொம்ப கடுமையாக இருக்கார் அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் உணர ஆரம்பிக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட அப்பா என்ன பண்ணுறாரு, அப்புறம் தன்னுடைய குணத்தை மாற்றிட்டார். வேலை கிடைக்கிற பொழுது கிடைக்கட்டும், இப்பொழுது நம்ம குழந்தைகள்கிட்ட அன்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த குழந்தைகளோடு ஒத்து போகின்ற ஒரு நிலையில் அந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு அழைப்பு வருகிறது. உங்கள் அம்மாவை, அதாவது அந்த குழந்தையினுடைய அம்மாவை அழைத்து வாங்க அப்படின்ட்டு. இவர் வருகிறார், அதாவது அப்பா வராரு. ஏன் நீங்கள் வர்றீங்க, அம்மா வரணுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னன்னு சொல்லுங்கள், அவங்க வேலைக்கு போயிருக்காங்க, நான் இப்பொழுது வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் குழந்தை பெரிய மனுஷி ஆகிவிட்டால் அழைத்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் அழைச்சிட்டு வரும்போது அப்படி யோசிக்கிறார், இனிமேல் நம் குழந்தை நம்மை விட்டு விலகி விடுமா, அது ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு உள்ள ஒரு பேதம் என்ன அப்படின்னா, அந்த பெண் குழந்தைகள் தங்களை விட்டு எட்டி போயிடுவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது இவர் ஒரு யோசனையோடு அப்படியே ஒரு முடிவுக்கு வரார். ஏன் அப்படி நாம் ஒதுங்க வேண்டும், குழந்தையை குழந்தையாகவே பார்ப்போம், அது உடலில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மாதிரி தான் ஒரு தாயாகவே மாறி அவர்களை பராமரித்துக் கொள்வதை போல இந்த கதை அப்படியே முடிகின்றது. இந்த நாவலின் பெயரு தாயுமானவன் அப்படிங்கிற ஒரு நாவலுடைய பெயராக இருக்கின்றது. இது நேற்று வரை ஏமாற்றினாள், பச்சை வயல் மனது, பட்டாபிஷேகம், பனங்காய்ச்சி மரம், பந்தய புறா, பயணிகள் கவனிக்கவும், பவளமல்லி, பனிவிழும் மலர்வனம், பலாமரம். இப்படி இந்த நாவல்களோட வரிசை எல்லாமே இந்த அகர வரிசை பெற்றிருக்கிறதுனால எப்படி வரிசைப்படிப்படுத்தும் என்பது இந்த பலாமரம் அப்படிங்கிற நாவலை பற்றி பேச்சாளர் அதில் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சமூக சிந்தனையாளர் சுமதி அம்மா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னாங்க. என்னென்னா, அந்த பலாமரத்தில், அதாவது பலாமரம் நாவலில் உள்ள சில சந்தேகங்களை கேட்க முனைந்த பொழுது பாலகுமாரன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்குமா, இன்னும் 4 வாட்டி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, அவர் பேசிய விதம் சிந்திக்க தூண்டியது. எப்படி என்றால், நான் ஒரு எழுத்தாளன், நான் எழுதியதை என்னிடமே நீ திரும்ப கேட்கின்றாயா அப்படிங்கிறது போல இருந்துச்சான். ஆனால் ஒரு 2 வருடங்கள் கழித்து அவங்களை, அதாவது இந்த சுமதி அப்படிங்கிற அந்த அம்மையாரை சந்தித்து ஒரு சில செய்திகள்லாம் பேசியிருக்கார். ஆமாம், நீனும் நல்ல பேச்சு, எழுத்து போன்றவற்றெல்லாம் சிறந்து விளங்குகிறாயே, உனக்கு அந்த சந்தேகம் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆமாம் ஐயா, நீங்கள் சொன்னது போல் திரும்ப படித்தேன், அந்த நாவலில் உள்ள கதை கரு எனக்கு அப்புறம் இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்வது போல ஒரு கதை. அடுத்து பொன்னார் மேனியனே, போகன் வில்லா, போராடும் பெண்மணிகள், மணல் நதி, மரக்கால், மணக்கோயில், மனசே மனசே கதவை திற, மனம் உருகுதே, மாலை நேரத்து மயக்கம். இப்படியே அப்படியே வரிசைப்படுத்திட்டு வரும்போது ரகசிய சிநேகிதனே, ராஜகோபுரம், வன்னிமரத்தாளி, வாலிப வேடம், வாழையடி வாழை, விழித்துணை, வெள்ளை துறைமுகம், வெற்றிலை கொடி, வேட்டை. இப்படி அப்படியே நாவலோட 169வது பேரோட இதில் ஒரு விவரம் கிடைக்குது. இப்போ இது அத்தனையுமே பார்க்கும்போது ஒரு எழுத்தாளன் 4 நாவல் எழுதினார், 8 நாவல், 15 நாவல் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில் பார்க்கும்போது 169 நாவல்களா அப்படின்னு ஒரு வியப்பு இருக்கின்றது யாராலும் மறுக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு, அதாவது ஒரு நாவல் எழுதி அது விற்பனையாகி அவருக்கு அந்த பேரும் புகழும் கிடைக்கும் போது அடுத்த நாவலுக்கான ஒரு அடித்தளம் அவரால் எடுத்துக்கொள்ள முடிந்தது அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நாவல் எழுதி கொண்டிருக்கிறார்களா, அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது, திரைத்துறையில் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமும் வருகின்றது. அப்போ அதை ஒரு முதலாக இயக்குனரிடம், அது கே பாலச்சந்திரையா அப்படின்னு நினைக்கிறேன், அவர்களிடம் போய் உதவி இயக்குனராக ஒரு 3 படங்களுக்கு உதவி இயக்குனராக வேலை பார்த்திருக்கிறார். திரும்ப நீங்கள் எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வசனகர்த்தாவாக உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சுற்றியவர்கள்லாம் கேட்கும்போது அப்புறம் அவருக்கு வாய்ப்புகளாக சில படங்களின் பெயர்கள்லாம் நமக்கு இதில் தெரிகின்றது. அதில் காதலன், கலாப காதலன், எண்ணற்ற ஒரு 20க்கும் மேற்பட்ட படங்கள் நினைக்கின்றேன். அப்படி அந்த படங்களோடு பார்க்கும்போது இதில் முக்கியமாக எல்லாருமே ஒரு குறிப்பு, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு என்ன சொல்லுவாங்க சார், அது ரேட்டிங்கா, அது தொலைக்காட்சியில் இவ்வளோ பேரால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது பாட்ஷா திரைப்படம் எப்போ போட்டாலும் அந்த பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை குறையாது, கூடிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெளிவந்த நாட்டிலேருந்து ஏதாவது ஒரு சேனலில் அப்படி ஒளிபரப்புனா அப்படி பார்க்கும்போது அந்த பாட்ஷா திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றவர் பாலகுமாரன் ஐயா அவர்கள். பாட்ஷா படத்தில் வரக்கூடிய நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொல்கிற மாதிரி அப்படிங்கிற அந்த கொட்டேஷன் அவர் தான் எழுதியிருக்காரு. இதுபோல் படங்களுக்கான அடையாளமாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில படங்களுக்கு எழுதி கொண்டு வரும்போது சிலர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் தொடர்ந்து திரைத்துறையில் பயணிக்க வேண்டியதல்லவா, பயணிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் அதற்கு புன்முறுவலோடு மறுத்து விடுகிறார். சொல்கிறாங்க, முதல்ல அவர் நாயகன் 1987, குணா,
92 செண்பகத்தோட்டம், ஜென்டில்மேன், காதலன், கிழக்கு மலை, மதங்கள் 7, ரகசிய போலீஸ், பாட்ஷா, சிவசக்தி, உல்லாசம், வேலை, வல்லவன், ஜீன்ஸ், முகவரி, உயிரிலே கலந்து, சிட்டிசன், மஜ்னு, கிங், காதல் சருகுடு, மன்மதன், கலாப காதலன், புதுப்பேட்டை. இது வரைக்கும் அவர் எழுதியதாக கிட்டத்தட்ட 23 படங்கள் இங்கே வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. இது அத்தனை படங்களுமே நாம் அறிந்தது தான். படங்களுடைய பெயர்கள், படங்கள் அதெல்லாம் அறியும் போது ஏதோ ஒரு வகையில் அந்த வசனத்தால் பெயர் பெற்றது, நடிப்பால் பெயர் பெற்றது அப்படின்னு பார்க்கும்போது வசனகர்த்தாவாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. இவருடைய நான் முன்னாடியே சொன்னது போல சிறுகதைகள் எண்ணற்றவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சில சிறுகதைகளை ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த தொகுப்புகளில் பார்க்கும்போது இதில் முதல் கதையாக நானே எனக்கு ஒரு போதி மரம், அதை நான் இப்போ சொன்ன அந்த ஜெகநாதன் அப்படிங்கிறவருடைய அந்த கதை அப்படியே ஓட்டமாக இருக்கும். ஓசையற்ற அலறல், விகல்பம், தாக்கம், சிட்டுக்குருவியும் சுவர்ணலதாவும், ஸ்திரீலோலன், கரை தொடும் அலைகள், எதிர்ப்பக்கம், கடல் நீளம், உயிரில் கலந்து உணர்வில் நனைந்து, ப்ளீஸ் பாலா, மெஷின், ஆட்டம், ஒற்றை காகம், நெருடலை மீறி நின்று, மிதப்புகள் முறியும், எந்த கரை பச்சை, மனிதர் முகத்தை மனிதர் பழிக்கும் வழக்கம் இனி உண்டோ, வரி பூனைகள் அப்படின்னு சொல்லி இப்போ கதைகளோட எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஒரு தொகுப்பில் ஒரு 20 கதைகள் இருந்துச்சு. இந்த 20 கதைகளில் வந்து பார்க்கும்போது ஒரு எழுத்தாளனுக்குரிய ஒரு அடையாளமாக ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்குரிய தீர்வையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சமூக சிக்கல்களுக்கான தீர்வுகள் அப்படின்ட்டு. ஒரு தனி மனிதனுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வகை ஒரு நோய்வாய்ப்பட்டோ அல்லது மனதால் வந்து அவர் வந்து கொஞ்சம் நெருடலாக அப்படி உணரும் போதோ ஒரு சில பேர் வந்து அதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் இருக்கும்போது இது மாதிரி சிறுகதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், நாவல்கள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் அதாவது நான் வாசித்த வரைக்கும் நாவல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அது 100 பக்கங்கள் இருக்கலாம், 200 பக்கங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சிறுகதை என்பது 4 பக்கங்களிலும் சொல்லலாம், கூடுதலாகவும் சொல்லலாம் இருக்கு இல்லையா. இப்படி 4 பக்கங்களில் சொல்லப்பட்ட ஒரு கதை வந்து நெருடலை மீறி ஒரு பெண்ணுக்கு ஒரு 10 வயது இருக்கும்பொழுது அப்படி இந்த கழுத்து பகுதியில் வெள்ளையாக ஒரு திட்டு அப்படியே உருவாக ஆரம்பிக்குதான். அந்த வெள்ளை திட்டு அப்படியே உருவாகியது அப்படியே கொடி போல படர்ந்து அப்படி பூ போல இந்த கன்னத்தில் ஒரு வட்டம், இந்த கன்னத்தில் ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளையாக அப்படியே உடலெல்லாம் அந்த தோலோட நிறம் எல்லாம் மாறிட்டு வருது. அப்போ அந்த வெள்ளை நிறத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையை படிக்கின்ற காலத்திலிருந்து அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்க, உனக்கு இது எப்படி வந்தது, எப்பொழுது தீர்வு வரும் இந்த நோய்க்கு, இப்படியே விசாரிச்சுட்டே இருக்கும்போது அவர்களுடைய தாய் தந்தையும் ரொம்ப மனசளவில் வந்து பாதிக்கப்பட்டு இந்த ஒரு குழந்தை எப்படி நம்ம கரையேற்றி கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படியே போகுது. ஓரளவுக்கு படித்து ஒரு அலுவலகத்தில் வந்து பணியாளராக இருக்கும்போது வரக்கூடிய அந்த தபால்கள்லாம் எடுத்து வகைமை பிரித்து கொடுக்குற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. அப்போ அந்த அலுவலகத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, எஸ்எஸ் போதுரி அப்படின்ட்டு. இந்த பெண்ணுக்கு வந்து எஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். இந்த கணத்தில் இருக்குது சங்கு, இந்த கணத்தில் இருக்குது சக்கரம். ஆக சங்கு சக்கரம்னு ஒரு பேர் வச்சு எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு அடையாளத்தோடு அப்படி அழைச்சி அப்படி புறம் பேசுகிறக்கூடிய அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்காங்க. அப்பொழுது ஒரு 2-3 வருடங்கள் கழித்து அந்த இடத்துக்கு ஒரு வேலை செய்வதற்காக ஒருவர் வராரு. அவர் சொல்கிறாரு, நான் இந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு இந்த பொருட்களை எடுத்து சொல்லும் வேலையில் இருக்கின்றேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கொடுத்து அதுக்கு உரிய கணக்குகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆமாம் நீங்கள் தபால்லாம் கொடுக்குறீங்களாம்ல, நீங்கள் கொடுக்குற தபால்களில் எனக்கு உரியதாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் பர்சனலும் இருக்கும், அது மாதிரி அஃபீஷியலும் இருக்கும், நீங்கள் 2ஐயும் தனியாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே சொன்னதை வச்சு அந்த பெண் தனியாக எடுத்து வச்சு அந்த தபாலை கொடுக்க போகும்போது அவர் ரொம்ப முகமலர்ச்சியோடு அப்படி வாங்கிக்கிறாரு. வாங்கினோன்னே சொல்கிறாரு, நான் இன்னைக்கு இரவு வந்து கிளம்பி இந்த விடுமுறைக்காக ஊருக்கு போக போகிறேன், அப்போ அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு என்ன தின்பண்டம் வேண்டும், அவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அடையாளத்தை வைத்து அல்வா வேண்டுமா அப்படி எதுன்னு கேட்கும்போது இந்த பெண்ணுக்கு ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு உரையாடலை துவங்குவது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாரு. ஒரு இனிப்போடு யதார்த்தத்தோடு துவங்குவது இதுதான் முதல் முறை, தன்னிடம் வந்து யாரும் இது மாதிரி பேசியதில்லை அப்படின்னு யோசிக்கும் போது அவருடைய அந்த சொல்களுக்கெல்லாம் இவர் செவிசாய்த்து தன்னுடைய மனநிலையை கொஞ்சம் இயல்பாக்கி கொள்கிறாள். அப்போ தாயும் தந்தையும் இதை கவனிச்சுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இது மாதிரி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக நண்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இவர்கள் இருவருக்குமான அந்த நட்பு வளர்ந்து கொண்டே போகிறது. ஒரு நாள் வீட்டுக்கு வராரு, அப்பாவை அம்மாவை பார்க்குறாரு, பார்த்துட்டு பேசி இருந்துட்டு அவர் கிளம்பும் போது நான் போய் வருகிறேன், போன வாரமும் செல்லவில்லை, இந்த வாரம் சென்று என் குழந்தையை பார்க்க வேண்டும், அது அப்பா என்ற ஏக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு கிளம்புறாரு. அப்போ தான் அப்பாவும் அம்மாவும் அந்த ஒரு நிலைக்கே வர்றாங்க.
ஒருவேளை இவர் அந்த திருமணம் ஆகாத ஒரு நிலையிலிருந்து நம் பெண்ணை விரும்பினார் என்றால் இவருக்கு ஜாதி மதம்லாம் பார்க்க வேண்டாம், கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவர் திருமணமானவராக இருக்கின்றாரே அப்படின்னு ஒரு யோசனையோடு வரும்போது அதற்கு அப்பா அம்மா அப்படி கவலைப்படும் போது அதுக்கு அப்பா ஒரு தீர்வு சொல்வது போல் அந்த கதை வந்து முடியும். என்னென்னா பார்த்துக்கலாம், அவளுக்கு இப்பொழுது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது ஒரு யதார்த்தத்தோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, அவள் பாட்டுக்கு வாழட்டும், எது எப்படி நடக்கின்றதோ பார்த்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி முடியும். இந்த கதையோட பேர் வந்து நெருடலை மீறி நின்று அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த நெருடலுங்கிற சொல் வந்து நம்மளால உணர முடியும், எதையாவது ஒன்றை வந்து வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும்போது மனசுக்குள் நெருடலாக இருக்கின்றது. இப்படி கதைகள் அப்படி எடுத்து பார்த்தோம்னா அப்படி இரண்டாக பிரிக்கும்போது சிறுகதை, நாவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எழுத்தாளருக்குரிய அடுத்த அடையாளமாக நாம் எதை சொல்கிறோம்னு சொன்னால் கட்டுரைகள். பொதுவாக இந்த காலத்தால் நம்ம பிரிச்சுக்கிட்டே வரும்போது செய்யுள், உரைநடை அப்படி ரெண்டாக பிரித்தா கூட இந்த செய்யுளில் வந்து பல வகைகளாக அதை வந்து பிரிச்சுக்கலாம். ஒரு தமிழ் இலக்கிய அடிப்படையில் நான் சொல்லும்போது செய்யுள் அப்படிங்கிறது பா வகைகள், ஆசிரியர் பா, அகவட்பா, அந்த மாதிரியான பா வகைகளில். அடுத்தது மரபு கவிதை, கவிதை, சிற்றிலக்கியங்கள் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இவர் கவிதைங்கிற உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாலும் அதில் வந்து அவரால் தொடர்ந்து எழுதுவதற்கான வாய்ப்புகளை தவிர்த்து விட்டு மற்ற படைப்புகளை அவர் எழுதும்போது கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதிய அந்த கட்டுரைகள்லாம் ஒரு தொகுப்பாக நமக்கு கிடைக்கின்றது. வெற்றி வேண்டுமெனில் புத்தகத்துக்கு பேர் அப்படி வச்சுட்டு அந்த கட்டுரையோட வரிசைப்படுத்தப்பட்ட அந்த துணியை நம்ம வரிசையோடு அப்படி பார்க்கும்போது முதல் கட்டுரை அப்படி இருக்கு. காதல் செய்வீர் உலகத்தீரே, உடலின் ஆட்சி, சோம்பல் அருங்கல், தொடர்பு கொள்ளுதல், அறிதலே வாழ்க்கை, கர்வம் அழித்தல், தனக்குள் பார்த்தல், கோபம் தவிர்த்தல், களவு மறுத்தல், வைராகியம் வளர்த்தல், கடுமையாக உழைத்தல், பொறாமை அகற்றல், ஆரவாரம் அகற்றுதல், பதற்றம் குறைத்தல், காலம் தவறாமை, தூங்க பழகுங்கள், அவமானம் தாங்க பழகு, உடற்பயிற்சி செய்யுங்கள், தியானம் பழகுங்கள், நல்ல புத்தகங்கள் படியுங்கள், தனிமையில் இனிமை அப்படின்னு சொல்லி இந்த மொத்த கட்டுரை தொகுப்பையும் பார்க்கும்போது இதில் ஒரு கட்டுரை எடுத்து அப்படியே வாசித்து பார்க்கும்போது அதனுடைய அந்த சுருக்கங்களை எல்லாம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வாசித்தேன். ஆனால் இப்போ உள்ள அந்த காலம் கருதி பார்க்கும்போது அந்த ஓரிரண்டு கட்டுரைகளை பார்க்கும். அதாவது காலம் தவறாமை அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த முதல் வாசகமே வந்து அந்த கட்டுரை முழுவதையும் படிக்கணும் போல அப்படி ஒரு யோசனை வந்துச்சு. அந்த முதல் வாசகம், அதாவது இந்த காலம் தவறாமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலத்தை மதிக்கின்றவன் தன்னையும் மதிப்பான், பிறரால் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னைத்தானே மதித்துக் கொள்வார்கள் அப்படின்லாம் அப்படி ஆரம்பிக்கிறது. அப்போ காலம் தவறாமை அப்படிங்கிற ஒரு அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பழகணும். இது எனக்கு வாழ்க்கையிலே கூட ஒரு 10 வருடத்துக்கு முன்பு ஒரு அனுபவ மொழியாக இருந்தது. நான் கல்லூரியில் தானே வேலை பார்க்குறேன். அப்போ அந்த கையெழுத்து போட போகும்போது அந்த கடைசி மணித்துளி 9:20 அப்படின்னா 9:19, 9:19, 9:20 ஆகலை அப்படின்னு வாக்குவாதம் கையெழுத்து போடும்போது போட்டுட்டு அப்படி வந்தேன். அப்போ என்னுடைய அதாவது சீனியர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அப்படி எதிர்த்தாப்பில் வந்தாங்க. அவங்க அந்த முதல் வகுப்புக்காக வர்றாங்க. அப்போ அப்படி மணி பார்த்துட்டு என்ன 9:22 இப்போ தான் நீ அலுவலகத்துலேருந்து வெளில வர அப்படின்னாங்க. ஆமாங்கம்மா கொஞ்சம் தாமதமாயிட்டு ஒரு காரணத்தினால அப்படி இந்த காரணத்தையும் சொன்னேன். அப்புறம் அவங்க போய் பொறுமையாக கேட்டுட்டு நீ ஒரு 10 நிமிடங்கள் முன்பு வந்தால் உன்னை யாரும் ஏன் முன்னாடியே வந்துட்டியா, முன்னாடியே வரலாமா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் தாமதமாக வந்தால் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், நீ கொஞ்சம் முன்னாடி வர பழகு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா. நீ முன்னாடியே வந்து அவனை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆகா ஒரு முன்னதாக வந்திருக்காரு, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியா போயிடுவாங்க இல்லையா. இப்போ இது இந்த காலம் தவறாமை அப்படிங்கிறது கடைபிடிக்க வேண்டிய, நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது கடைபிடிக்கலாம். அது சில நேரங்களில் வந்து அது நம்மளை மீறியதாக இருக்கும்போது அதற்கான ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இப்படி சரி சார். அப்போ ஒரு உதாரணத்துக்காக அதெல்லாம் சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது அதை அப்படியே உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து காலம் தவறாமை அப்படிங்கிற ஒரு கட்டுரை எப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தியானம், உடற்பயிற்சி அப்படி 2 தலைப்புகள் இருந்தது. எனக்கு ஒரு சிறு வேறுபாடு அப்படின்னு தெரிஞ்சால் கூட இன்னொரு ஆழ்ந்து படித்து பார்க்கும்போது உடற்பயிற்சி உடலுக்கான பயிற்சி, அது நம்ம உடலை வலுப்பெறுவதற்காக, உடலை இலகுவாக வைத்துக் கொள்வதற்காக இப்படி வந்து வகைமைப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது இந்த உடற்பயிற்சி என்பது உடலை சரியாக பராமரிப்பதற்கும், ஓடி பயிற்சி பெறுவது, நடந்து பயிற்சி பெறுவது, வேறு வேறு விதமான அந்த பயிற்சிகள்லாம் பெறுவது அவசியம் என்று சொன்ன பாலகுமாரன் ஐயா அவர்கள் தியானம் பற்றியும் சொல்கிறார். இப்போ உடலுக்கான பயிற்சி உடற்பயிற்சி என்னும் போது மனதுக்கான பக்குவமாக, மனதிற்கான பயிற்சியாக தியானத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த கட்டுரையில் வந்து வாய்மைப்படுத்தியிருக்காரு. இப்போ அந்த கட்டுரையுடைய தலைப்பு, கட்டுரைகளுடைய தொகுப்பு வந்து வெற்றி வேண்டுமெனில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அந்த நிறைய இது மாதிரி வந்து அதாவது ஒரு புத்தக கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய இந்த இளங்கலை மாணவிகளை. அப்படி அந்த வாகனத்தில் ஏறும்போது அந்த பேராசிரியர் சொன்னாங்களாம், இந்த புத்தகம் வாங்க போறேன்ட்டு யாராவது வந்து வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, வாழ்க்கையில் வெற்றி கொள்வது எப்படி, வாழ்க்கையை வந்து நன்றாக வாழ்வது எப்படி, இப்படியே ஏதாவது தலைப்புகளை போய் புக்கு தேடிட்டு 10 ரூபா 20 ரூபா கொடுத்து வாங்கினீங்க, எல்லாருக்கும் வந்து இங்கே வந்து அதுக்குரிய பதிலை நீங்கள் சொல்லணும். ஏன்னா நாங்களாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலையா 3 வருஷமா? இல்லை நீங்கள் படிக்கும்போதுலேருந்தே வந்து அதிகாலையில் எழணும், நல்லபடியாக வந்து எல்லார்ட்டையும் வந்து பெரியவங்களுக்கு நடந்துக்கணும்னு சொல்லையா? இப்போ அந்த புத்தக கண்காட்சிக்கு போயிட்டு ஒவ்வொரு புத்தகங்களுக்குரிய அந்த அறையில் எந்த புத்தகம் பாடத்திற்கு உரியது, எந்த புத்தகத்தை நம்ம இது வரைக்கும் தேடிட்டு இருந்தோம், அது இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்குறதுக்காக தான் உங்களை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதாக என்னுடைய தங்கை சொன்னாங்க. அவங்க ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன்னா நான் முத நாள் தான் அந்த புத்தக கண்காட்சிக்கு போயிருக்கேன். அதே மாதிரி 10 ரூபா கொடுத்துட்டு புத்தகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அப்படியே எனக்கு அந்த பேராசிரியர் சொன்ன சொல் பூரா, ஐயோ முத நாளே சொல்லியிருந்தாலும் நமக்கு இதெல்லாம் ஒரு பாடமாக இருந்தது. அது என்னென்னா அதை நான் நிறைய வாட்டி படிச்சிருக்கேன். அது திரும்ப திரும்ப படித்தாலும் சில புத்தகங்கள்லாம் வந்து படிக்கிறது நல்லது தான் இருக்குது. அதில் என்ன முதல்ல போட்டிருக்குன்னா, அதிகாலை எழுவது நல்லது அப்படின்னு போட்டுருந்துச்சு கட்டுரை. நான் இப்போ இரவு தூங்கும்போது 10 மணிக்கு நினச்சிட்டு படுப்பேன். அலாரம் வச்சுக்கிறது 5 மணிக்கெல்லாம் எழ வேண்டும் அப்படின்ட்டு. கரெக்டாக 4:55க்கு எந்திரிச்சு எந்திரிச்சு பார்த்தோம் 4:55, 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். 11 அப்படி நிறுத்திட்டு திரும்ப தூங்கிடுது. அப்போ நான் நினைப்பேன், ஒவ்வொரு இப்படியே கடந்து போகும்போது ஒவ்வொரு நாளும் இப்படியே பண்ணுறோமே, நாளையிலிருந்து சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, நாளையிலிருந்து செய்வது என்பது சரியாக வராதுன்னு தான் எல்லாமே சொல்லுவாங்க. இன்றைக்கே செஞ்சுருங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த அதிகாலையில் எழுவதை நாளையிலிருந்து மட்டும்தான் செய்ய முடியும், நாளையிலேருந்து எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படியே பொழுது போயிட்டுருக்கும். என்னுடைய அதாவது ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லது ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஏதாவது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கும் யாரையாவது ஒருத்தர் வந்து உதாரணமாக எடுத்துக்குவோம். இப்போ நான் படித்த அரசர் கல்லூரியில் ஐயா முதல்வர் ஐயா செல்வகணபதி ஐயா சொன்னாங்க. எப்போ நான் சொல்கிறது வந்து சரியாக சொல்ல போனால் 2001 சொல்கிறாங்க. ஐயா சொல்கிறாங்க, நீங்கள் எப்பொழுது தூங்கினாலும் சரி, இரவு 10 மணிக்கு தூங்கினாலும் 12 மணிக்கு தூங்கினாலும், தூங்கக்கூடிய நேரம் வேணாலும் மாறலாம், ஆனால் எழுந்திருக்கக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணியாக இருக்க வேண்டும். அல்லது உங்களுடைய வழக்கம் 4 மணியாக இருந்தால் 4 மணியாக தான் இருக்க வேண்டும். நாம் இரவு வந்து தாமதமாக தூங்கினோம் என்று தாமதமாக எழுந்தால் அந்த நாள் பூரா அவங்களுக்கு குழப்படியாக போகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னாங்க. அவர் சொல்லும்போதெல்லாம் நம்ம இனிமேல் கேட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம்லாம் அப்படியே வாழ்க்கையில் எதையோ அப்படி உதாரணமாக எடுத்துக்கும்போது, ஒரு மாணவர் பருவத்தில் இருக்கும்போது சில பேரெல்லாம் வந்து அப்படியே எல்லாம் கடந்து வந்திருப்போம். நேற்று ஒரு பையனை கண்டித்தேன், ஏன்பா இப்படி வந்து சொல் பேச்செல்லாம் கேட்காம இப்படி ஏதாவது ஒரு வகையில் கோளாறு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, அம்மா நீங்களும் தானே கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, இந்த மாணவ பருவம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் ஒரு பதில் சொன்னேன், ஒருவேளை நீ இருக்கிற மாதிரி ஏதாவது உங்களை போல் இருந்திருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து நான் விட்டு கொடுத்து போகலாம். ஆனால் நாங்கள் படித்த இடத்துல எல்லாம் சரியாக இருப்பதற்கு ஒரு முறை சொன்னால் அதை வந்து 100 முறை சொன்ன மாதிரி நாங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணனால இது வரைக்கும் பேராசிரியர் வரைக்கும் வர முடியுது. நீ சொல்கிற மாதிரி நல்லா யோசிக்க முடியலப்பா அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ பாலகுமார் ஐயாவுடைய இந்த கட்டுரை தொகுதிகள் பார்த்தோம் அல்லவா, அடுத்த கட்டுரை தொகுதியாக அவர் வந்து ஆன்மீக தேடலில் இறங்கினார் என்று முன்பே பார்த்தோம். ஞானியாக துறவியாக தன்னை உணர்த்தி கொண்டவர் வந்து ஆன்மீக சிந்தனைகள்னு தொகுப்புகளாக போட்டிருக்காங்க அவர் எழுதினதை. அதில் அவர் வந்து முதல் 2 பாகங்கள் தேடிட்டு இருக்கேன். இந்த 3வது பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாமதேவர், நலன் சரித்திரம், கர்ணன், பீமன், ஊர்மிளை, ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, வெங்கடாஜலபதி, அனந்தாழ்வான், கோபண்ணா, ராமதாசர், ரசிக முராரி, விதுரர், தாமாஜி, சாத்வீகன் இப்படின்னு கட்டுரைகள் வந்து ஒரு 15 கட்டுரைகள் கொடுத்துருக்காங்க. இதில் நாம் எல்லாரும் அறிந்த தலைப்புகளில் நலன் சரித்திரம், கர்ணன், பீமன், ஊர்மிளை இப்படியெல்லாம் பார்க்கும்போது பாலகுமாரன் ஐயா அவர்கள் வந்து அவருடைய கோணத்திலிருந்து சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாரு. சீதை மறுபடியும் நேரே கோயிலுக்கு போய் காளியின் காலில் விழுந்து, என் மனதுக்குள் இவர் புகுந்து விட்டார், இவரே மணாளனாக வர வேண்டும் என்று யாசிக்கிறாள். தேவி அசரீரியாய், நீ யாரை நினைத்தாயோ அவரே உனக்கு கணவனாக வருவார் என்று சொல்ல தோழிகளும் அதை கேட்டு மகிழ்கிறார்கள்.
தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிய ராமரும் லட்சுமணரும் பூஜைக்கான புஷ்பங்களை விஸ்வாமித்திரரிடம் கொடுக்கிறார்கள். விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள். என்ன என்பது போல் விஸ்வாமித்திரர் பார்க்க நடந்தது அத்தனையும் ஒன்றுவிடாமல் தன் மனதில் ஏற்பட்ட கிளேசத்தையும் உட்பட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரரிடம் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுப்பு இது. இப்போ இதே ராமாயணத்தை வந்து நம்ம ஸ்லோகங்களாக வால்மீகி எழுதினதை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதை விருத்தப்பா அமைப்பில் எழுதிய நம்முடைய கம்பருடைய கம்பராமாயணம் என்ற பகுதியும் படித்திருப்போம். ஆனால் அந்த உரைநடை வடிவத்தில் கொடுத்த ராஜாஜி ஐயா அவர்களுடைய சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற அந்த தொகுப்பையும் படித்து பார்க்கும்போது இதில் எல்லாவற்றையும் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அங்கங்கே எடுத்துக்காட்டுகளாக சொல்லும்போது பாலகுமாரன் ஐயா அவர்களுடைய இந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்படிங்கிற அந்த தொகுப்பில் சீதா ராமர் பற்றி சொன்ன அந்த தொகுப்பு ரொம்ப எளிமையாக இருக்குது. இதே எளிமையை வந்து இதை விட எளிமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் கவிஞர் வாலி அவர்கள் அவதார புருஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் ராமாயணம் முழுவதையும் கவிதையாக சொல்லியிருப்பார். மகாபாரதத்தை பாண்டவர் பூமிங்கிற பேரில் சொல்லியிருப்பார் இல்லையா. இப்படி ஒரு வாழ்வும் வாக்கும் அப்படிங்கிற ஒரு பொது தலைப்பு தான் நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது வாழ்வு அப்படின்னா என்ன வகையில் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் பிறந்ததில் இருந்து அவர் அப்படி படிப்படியாக பெற்ற அத்தனையும் பாராட்டுக்கள், நிந்தனைகள் இப்படின்னு ஒவ்வொன்றையாக அப்படி பார்த்துட்டு வரும்போது யாரும் அவரை மறுத்து பேசி அவரை வந்து இப்படி எழுதலாமா அப்படின்னு கேள்வியை கேட்ட மாதிரியெல்லாம் தெரியல. அவரை எல்லாருமே வந்து ஆதரிச்சிருக்காங்க. அவருடைய பாலகுமாரன் ஐயா அவர்களுடைய ஒரு வாசகர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த முகநூல் மூலமாக ஒரு ஆசிரியர் வந்து அறிமுகமாகிறார். அப்போது பாலகுமாரனுடைய படைப்புகள்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அறிமுகமே வந்து என்னுடைய அந்த அடையாளமே வந்து பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் அப்படின்னு இருக்கவும். அப்போ நான் அவரிடம் சொன்னேன், அவர் தலைமை ஆசிரியர். அவரிடம் சொன்னேன், இல்லை ஐயா நான் படித்ததெல்லாம் இல்லை, நான் ஓரளவுக்கு அதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் பாலகுமாரனை படியுங்கள், நிறைய உங்களுக்கு அந்த தமிழ் ஆர்ந்த செய்திகள்லாம் கிடைக்கும். பாலகுமாரனுடைய எழுத்துக்களில் உங்களுக்கு விடுபட்டது என்று எதையும் சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் அவர் தொகுத்து கொடுத்திருப்பார் அப்படின்னு சொன்னார். இது எப்படி எனக்கு தோன்றுகிறது என்றால், எல்லா பொருளும் இதன் பால் உள்ள அப்படிம்பாங்க திருக்குறள்ல. அதே போல பாலகுமாரன் ஐயா அவர்களை படித்தால் நேற்று கூட ஒரு பேராசிரியர் சொன்னாங்க, A to Z பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் அத்தனையும் வாழ்க்கையில் நட்பு, காதல், தியாகம், வாழ்வில் வெற்றிடம், வெறுமை, இப்படி அத்தனையுமே வந்து எழுதி தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய அவர் பெற்ற விருதுகள் அப்படிங்கிறது நமக்கு தொகுப்பில் கிடைக்கும்போது இரும்பு குதிரைகள்ங்கிற நாவலுக்கு ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய அறக்கட்டளை பரிசு கிடைச்சிருக்கு. அடுத்து மெர்க்குரி பூக்கள் நாவலுக்கான பரிசு இலக்கிய சிந்தனை பரிசு அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடியது கடற்பாலம், இது வந்து சிறுகதை தொகுப்பு. இந்த சிறுகதை தொகுப்புக்கான பரிசு எங்கிருந்து கிடைக்கிறது? தமிழக அரசின் 2ஆம் பரிசாக கிடைக்கிறது. அடுத்த பரிசு, அதாவது அடுத்த ஆண்டு தமிழக அரசின் முதல் பரிசாக இவர் கிடைக்கக்கூடியது சுகஜீவனம் அப்படிங்கிற நாவலுக்கான பரிசாக கிடைக்குது. இப்படி நம்ம அத்தனையும் இப்படி எடுத்து நம்ம சொல்லும்போது, அதாவது இவர் பெற்ற பரிசுகள் அப்படிலாம் எடுத்துக்கும் போது இவருக்கு என்ன அந்த பரிசா கேடயமா இப்படி ஏதோ ஒன்று அடையாளமாக அப்படி கொடுப்பதை விட அவர் வாசகர்கள் மனதில் பதிந்திருக்கிறார் அல்லவா, அது அவர் பெற்ற விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொருவரும் அவரை படிக்கின்ற ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறாங்க, அவரை போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். எப்படி இவரால் எல்லாமாக இருக்க முடிகிறது அப்படின்னு நான் ஓரளவுக்கு அப்படியே வாசிப்பு திறனோடு வாசிப்பு தன்மையோடு அப்படி பார்க்கும்போது கண்ணதாசன் ஐயா அவர்களை பார்த்து வியந்திருக்கிறோம் நாம் எல்லாமே. அதாவது அவர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லும்போதே இப்படியும் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களும் இருக்கும். நாவல், சிறுகதைகள், அவர் எழுதிய கவிதைகள் பூரா திரைப்படத்தில் அப்படின்னு ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு இல்லையா. அந்த வகைமையில் ஒரு கிறிஸ்தவர் வந்து கண்ணதாசன் ஐயாவை கேட்டிருக்காரு, எங்களுடைய மதம் சார்ந்து நீங்கள் எழுதுங்கள். அப்போ அவர் இதெல்லாம் செவி வழி செய்தியாகவும் சில குறிப்புகளாகவும் படித்தது தான். இப்போ கண்ணதாசன் ஐயா சொல்லியிருக்காங்க, நான் ஆன்மீகத்தில் ஊறியவன் அதாவது நல்ல ஊறி திகழ்பவன் அப்படின்னு சொல்லும்போது இந்து மதத்தை பற்றி எனக்கு தெரிந்த அளவுக்கு கிறிஸ்தவ மதத்தை எழுதுவதற்கான
அந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தரவுகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த குறிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படும் போது, யார் வந்து எங்கள் மதத்தை எழுதினால் நீங்கள் சரியாக இருக்கும் என்று சொன்னாரோ அவரே அத்தனை குறிப்புகளையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பைபிள் கொண்டு வந்து கொடுக்குறாரு, வேறு வேறு விதமான அந்த வாழ்க்கை குறிப்புகள்லாம் கொடுத்து நீங்கள் இயேசுவை படித்து இயேசுவை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர் அதை உள்வாங்கி கொண்டு இயேசு காவியம் என்ற ஒரு படைப்பை எழுதியதாக அறிகிறோம். அதை போல கண்ணதாசன் அவர்களைப் போல அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இவரால் எழுதப்பட்டவை காதலா, காவியமா, காப்பியமா, வரலாறா, வாழ்க்கை தத்துவமா, ஆன்மீகமா, இப்படி திரைத்துறையில் அவருடைய கால் பதித்த தடங்களா, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகை மேலே பார்க்கும்போது இவரை இதுதான் என்று அடையாளப்படுத்துவதற்கான எந்த ஒரு எல்லையிலையும் அவரை நிறுத்த முடியல. பாலகுமாரன் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுத்துத்துறையில் தன் முழு ஆற்றலையும் முயற்சியையும் வெளிப்படுத்தி தன்னுடைய அந்த இறுதி நாட்கள் வரைக்குமே அவருடைய சிந்தனைகள் முழுவதும் எழுதுவதற்காக தான் இருந்திருக்கு. அதே போல ஒரு எழுத்தாளனுக்கு எதை பெற்று தருகிறதோ இல்லையோ, ஆனால் கற்பவனுக்கு நிச்சயமாக அனுபவத்தையும் நல்ல வாழக்கூடிய தன்மையும் கற்றுத்தரு என்பதில் பாலகுமாரன் ஐயா அவர்களுடைய அந்த கட்டுரைகள்லாம் படிக்கும்போது நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக வந்து ஒரு கட்டுரையை முடிக்கும்போது முன்னுரை, பொருளுரை, முடிவுரை அந்த வகையில் வரும்போது அந்த முடிவுரை அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு அந்த முடிவுக்குள்ளே போகும்ல. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு அடுத்த படைப்புகளாக இருக்கட்டும், அவருடைய புகழுரைகளாக இருக்கட்டும், அவருடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் அதை பேசிக்கலாம்னு பார்க்குறேன். இதில் நான் பார்த்து வியந்தது, கடந்த 4 நாட்களாக பாலகுமாரன் அப்படின்னு அப்படி இந்த கூகுளில் யூடியூப்பில் போய் இப்படி டைப் பண்ணாவே வரிசையாக அவரை பற்றி விழுது. என்னென்ன வகைமையான பதிவுகள் அப்படின்னு சொல்லி என்னால் வந்து அதை இனம் பிரிக்கவே முடியல. அதில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களே அவளை வியந்திருக்காங்க, வாசகர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள், அவருடைய உறவினர்கள், சரி இவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க. ஒரு அப்பாவை பற்றி குழந்தைகள் என்ன கூறுகிறார்கள், அவருக்கு வந்து மகன் மகள் அந்த 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பதிவை எடுத்து ஆர்வமாக பார்த்தேன். அந்த பெண் சொல்கிறாங்க கௌரி, அந்த பெண் குழந்தை அவருக்கு கௌரி அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என் தந்தை எனக்கு குரு, அதே நேரத்தில் ஒரு நல்ல நண்பனாக எங்களை வளர்த்தார். என் தந்தையைப் போல ஒரு சிறந்த மனநலம் படைத்தவரை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஒரு பெண் குழந்தை தன் தந்தையை இப்படி வியந்து பாராட்டுவது, அது ஒரு எழுத்தாளர் முழு நேரத்தையும் எழுத்துக்கே செலவிடும் அப்படின்னு சொல்லும்போது அவரையும் ஒரு சிறந்த, அதாவது யதார்த்த தந்தைக்குள்ளே அடக்கிவிட முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பதிவை பார்த்துட்டே வரும்போது, இல்லை, குழந்தை பருவத்திற்குரிய அத்தனையும் எங்களுக்கு கொடுத்தவர் அவர், இன்ன வரைக்குமே எங்களுடைய வளர்ப்பில் கவனமாக இருக்கிறார் அப்படின்னு அந்த கிட்டத்தட்ட 40 வயது இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதே நேரம் ஆண் குழந்தையை வளர்ப்பதில் சில இடர்பாடுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு அந்த சொந்த வாழ்க்கையிலிருந்து யோசித்து பார்க்கும்போது, பக்கத்து வீடு, இப்போ நம் வீடு அப்படிலாம் யோசிக்கும்போது ஒரு தந்தை மகனை இவ்வளவு நெருக்கமாக ஒரு நண்பனை போல் பழகுவாரா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ அவருடைய மகன் சூர்யா சொல்கிறார், என் தந்தை எப்படியெல்லாம் எங்களை வளர்த்தார் என்று இப்பொழுது நினைத்து பார்த்தால் எழுத்துக்களில் தன் கவனத்தை செலுத்தும் போது குழந்தை வளர்ப்பிலும் இப்படி இருந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வியந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு அம்மையாரை பார்ப்பதற்காக அப்படி போகிறாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த குழந்தையை வந்து 5 வயது அந்த குழந்தைக்கு பாலகுமாரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன் தோளில் உட்கார வைத்துக்கொண்டு அந்த அம்மாவை பார், தரிசனம் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிருந்தே கேள், ஒரு 10 அடி தூரத்தில் இருக்க அந்த அம்மாட்ட உனக்கு ஏதாவது வேணா இங்கிருந்தே கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு 5 வயதாக இருந்தால் கூட ஞாபகத்தோடு அவர் சொல்கிறாரு, அப்பா என்ன இவ்வளோ நெருக்கடியான ஒரு இடத்துல நம்மளை தூக்கி அப்படி நிறுத்தி எது வேணாலும் கேள் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வியந்துக்கிட்டு, அப்பா என்னை இறக்கி விடப்பா அப்படின்னு சொல்லும்போது அவரை இறக்கி விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ இங்கேயே ஓரமாக அப்படி பத்திரமா நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய அந்த உடைகள்லாம் பற்றி கூட அப்படி ரொம்ப யோசிக்காமல் ஒரு யதார்த்த நிலைக்கு வந்து அப்படி அந்த கட்ட சவுத்து மேலே ஏறி, அம்மா அம்மா நான் உங்களை வணங்குகிறேன், அம்மா உங்களை பார்த்து ஆனந்தம் என்று சொல்லி அந்த ஆன்மீக தேடலை வந்து அந்த இடத்தில் தன்னுடைய அவர் பக்குவமான நிலையில் வெளிப்படுத்தினார் என்று அவருடைய மகன் சொல்வார். இப்படி ஒரு தந்தையாக தன்னை வந்து மிளிரச் செய்த அவர் வந்து மகனாக, சிறந்த மகனாக இருந்திருக்கணும் அல்லவா? அந்த மகன் அப்படின்னு சொல்லும்போது
தமிழ் பேராசிரியருக்கு மகனாக இருந்திருக்கிறார். தாய் தமிழ் ஆசிரியர். அந்த தமிழோடு இவரை வளர்த்துருக்காங்க. பழந்தமிழ் இலக்கியங்கள், பழங்கதைகள், பழங்கால புராணங்கள் இப்படியெல்லாம் சொல்லும்போது அவர் நல்லா முழுமையாக தன்னை தமிழ் மீது ஆர்வம் உள்ள ஒரு மாணவராக அப்படியே வளர்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் 1969 அவர் பிறந்த ஆண்டு 1942 நினைக்கிறேன். இப்போ 69 வாக்கு அப்படி எழுதும்போது அவருக்கான அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேடல்லாம் அப்படி இருந்துகிட்டே இருந்திருக்கு எழுத்தில். அப்படி போக போக அந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய தேடல்கள் கொஞ்சம் கூட குறையாமல் பக்குவமுள்ள ஒரு நிலைமையில் ஒரு ஆன்மீகவாதியாக எழுதி கொண்டே வந்தவர் தன்னுடைய இந்த இறுதி காலம் வரைக்கும் எல்லோரையும் தன் வசப்படுத்தினார். அதாவது எழுத்து மூலமாக ஒரு சிறந்த முகப்பொழிவு அவரிடம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு இதிலையும் பார்க்கும்போது ஒரு தேஜஸ் அந்த ஒரு நிலையில் பார்க்கும்போது ஒரு எழுத்தாளர், நான் முன்பே சொன்னதுதான், ஒரு எழுத்தாளராக நான் கற்பனை செய்து வைத்திருந்த அந்த ஒரு அமைப்பான முகத்தோற்றம் அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒரு புத்துணர்வோடு ஒரு பொலிவாக தன்னை ஒரு சிறந்த ஞானியாக, ஒரு சிறந்த தந்தையாக, காதலனாக, தன்னுடைய குடும்பத்தினருக்கு ஒரு உறுதுணையாக இப்படி ஒவ்வொன்றாக இருக்கும்போது அவருடைய கொஞ்சம் புறாவே அப்படிங்கிற ஒரு நாவலுடைய ஒரு 2 நிமிட கதையாக சொல்கிறேன். ஒரு கூட்டு குடும்பம். அப்பா 3 மகன்களை நல்லபடியாக வளர்த்துட்டு வராரு. அம்மா சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இருவருக்கு திருமணம் ஆகிடுது. அந்த 3வது பையனுக்கு திருமணம் பேச்சு எடுக்கங்காட்டியுமே அதாவது அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட அண்ணன் கொஞ்சம் இவங்க எல்லாம் அப்படி ஒற்றுமையாக இருக்காங்களே, இவங்க குடும்பத்துக்குள்ளே எதையாவது ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் சில பேர் இருப்பாங்க. அந்த குடும்பம் என்ன ஒற்றுமையாக இருக்குது, போய் கலைச்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு உன்னுடைய 3வது பையனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமே அப்படின்னு நேரடியாக கேட்காம அந்த பையனை கூப்பிட்டு ஒரு பெண்ணை காமிச்சு இந்த பெண்ணை உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த சலசலப்புகளை கூட மிக அழகாக கொண்டு போன நம் பாலகுமாரன் அவர்களுடைய எழுத்து அப்படி சற்று சிந்திக்க வைத்தது. என்னன்னு சொன்னால், இந்த குடும்பத்தில் எவ்வளோ பக்குவமாக இருந்தாங்களோ அதை அப்படியே தன் அண்ணன் குடும்பத்திட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. அண்ணன் ஏன் நீ எப்போவுமே சம்பளம் பணம் இது மாதிரி நிறைய வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்க, உன் குடும்பத்தோடு நீ ஒட்டி உறவாடு, உன் குழந்தையை பார்த்துக்க. இங்கே பாரு, உன் குழந்தை பாரு, நீ வளர்த்துருக்கிய ஒரு 25 வயசு பையன், அவன் ஏதாவது உன்னில் நேர்மையாக இருக்கானா, நீ ஏதோ ஒரு வகையில் படித்து ஒரு வேலைக்கு வந்துட்ட, ஆனால் உன் பையன் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தானா உனக்கு தெரியுமா? அது நீ இந்த பக்கம் வாங்கி தெரியாத மாதிரி அந்த பானத்தை அந்த பக்கம் ஒளிச்சு வச்சுட்டு போகிற, நீ எத்தனை பாட்டில் வச்சேன்னு கூட தெரியாது, ஆனால் அவன் அதை எடுத்து குடிச்சிட்டு இந்த மாதிரி வீணாக போயிட்டுருக்கான், அவனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த தன் அண்ணன் குடும்பத்தையும் ஒரு நேர்த்தியாக கொண்டு வந்துட்டு இந்த குடும்பம் என்பது இப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த கொஞ்சம் புறாவே அப்படிங்கிற ஒரு நாவல் மூலமாக சொல்வார். நான் அந்த சொல்கிற வரிசையில் ஆசை என்னும் வேதம், தாயுமானவன், இப்போ கொஞ்சம் புறாவே, இந்த குயிலே குயிலே போன்ற நாவல்கள்லாம் திரும்ப திரும்ப வாசகர்களால் படிக்கப்பட்டு எத்தனை பதிப்புகள் வந்தன என்று அறியாத வகையில் அவ்வளவையும் தமிழ் வாசகர்கள் மத்தியில் இடம்பெற செய்தவர். அப்புறம் ஒரு செய்தி, அவர் ஒரு வக்கீல் தொழில் இருக்கார். அவர்கிட்ட பாலகுமாரன் ஐயாவை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கிட்டத்தட்ட 65 வயசு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லியில் வேலை பார்த்துருக்காரு. அப்போது தமிழ் பத்திரிகைகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுமா, ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி போனால் தான் தமிழ் பத்திரிக்கை வாங்க முடியும், தமிழ் புத்தகம் விற்கிற கடை இருக்கும். அதில் தேடி போய் நான் அந்த பாலகுமாரன் ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். குமுதத்தில் தொடராக வரும், இது மாதிரி ஒவ்வொரு தொடர்களையும் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போது பாலகுமாரன் ஐயாவினுடைய எழுத்துக்கள் எங்களை எல்லாம் யோசிக்க வச்சது அப்படின்னு சொன்னார். இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லும்போது நான் இந்த இடத்தில் இப்பொழுதும் நினைத்து அந்த சக பேராசிரியர் அவர் பேர் முனைவர் சுதா அம்மாவுக்கு நன்றி சொல்லி தான் இந்த உரையை நிறைவு செய்யணும். ஏன்னா அவங்க எனக்கு பாலகுமாரனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, நீ படிச்சுப்பார் அப்படின்ட்டு. ஆரம்பத்தில் ஒரு தத்துவார்த்தமாக நிறைய செய்திகளை போட்டு குழப்பி சொல்வது போல் அப்படிலாம் ஒரு யோசனையோடு படிக்க ஆரம்பித்தாலும் ஒரு தெளிவான கருத்துக்களை எல்லாம் தன் எழுத்துக்கள் மூலமாக தமிழகத்திற்கு கொடுத்த, தமிழ் எழுத்தாளர்கள் கொடுத்த எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் 70 வயதிற்கு மேல் சற்று இயல்பான அந்த உடல்நிலையிலிருந்து மாறி உடல் நலம் குன்றி இருந்தார் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைக்கு வரும்போது அவரை எப்படியாவது இன்னும் சில ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டாற்றம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அது இயலாமல் போய்விடுகிறது. அப்பொழுது அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம், பாலா நீங்கள் சீக்கிரம்
அதாவது வேதனையிலிருந்து மீண்டு வருவீர்கள், உங்களுக்கான அந்த உடல்நிலை திரும்ப நல்லபடியாக வரும் அப்படின்லாம் சொல்லி அவருக்கான அந்த ப்ரேயர் நடந்துகிட்டே இருக்குது. 2 ஆண்டுகள் அப்படி அவர் கொஞ்சம் அப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது மே மாதம் 14ஆம் தேதி அன்று 2018ஆம் ஆண்டு ரொம்பவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவரது அந்த இறுதி மணி நேரமாக அவருடைய மகன் அவரோடு கூடவே இருந்ததாக சொல்வார். அப்படி அவர் இந்த 2014 அது அந்த 15 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறுதி மூச்சு பிரிந்தது 15ஆக இருக்கலாம். 15/5/2018 இறந்த அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல பேர் வந்திருக்காங்க. அதில் ஆன்மீக தேடல் அதிகமாக உள்ள நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது அந்த அஞ்சலி செலுத்தும் போது சொல்கிறாரு, அவருக்கு நல்ல நண்பராம், பேர் சொல்லி அழைப்பார். பாலா, நீங்கள் திரைத்துறைக்கே வந்து விடலாமே, நல்ல வசனம்லாம் எழுதுறீங்க, இப்போ நீங்கள் எழுதிய வசனத்தின் மூலமாக நான் ஒரு மறு அவதாரம் எடுத்தது போல் மக்கள் மத்தியில் பாட்ஷாவாக அறியப்படுகிறேன், நீங்கள் வாங்க திரைத்துறைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பொழுது பாலகுமாரன் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வரியோடு உரையை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கார் பாலகுமாரன் ஐயா அவர்கள்? எனக்கு இலக்கியமும் ஆன்மீகமும் இரு கண்கள் போல, எனக்கு இது போதும் ஐயா. அப்படி நான் சந்தர்ப்பத்துக்கு எழுதியதெல்லாம் ஏதோ ஒரு என்னை பற்றிய ஒரு அடையாளமாக, ஒரு அறிதலாக இருப்பதற்காக நான் எழுதினேன். ஆனால் என் முழு நேரப்பணி இலக்கியமும் ஆன்மீக தேடலும் அப்படின்னு சொன்னதாக அந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டியில் அறிந்தோம். இப்படி ஒரு தோராயம் பார்க்கும்போது 20 வயதில் எழுத ஆரம்பித்த அவர் கிட்டத்தட்ட 72 வயது வரைக்கும் எழுதி கொண்டே இருந்திருக்கிறார். எழுதி கொண்டும் நல்ல கற்றறிந்த புலவர்களோடு பேசிக்கொண்டும் தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டும், பொதுவாக எழுத்தாளர்கள் மேடையில் அவ்வளவு உரத்த குரலில் அப்படி பேசுவார்கள் அப்படின்னு யோசிக்கும் போது அதுவும் முடியும் என்று ஒரு சிறந்த மேடை பேச்சாளராகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட பாலகுமாரன் ஐயா அவர்கள் இறந்தும் வாழ்கிறார் தமிழ் வாசகர்கள் மத்தியில் என்று சொல்லி இவ்வளவு பெரிய எப்படி சொல்லுறதில்லை, அதாவது 443வது தொடர் கூட்டம் இது. இந்த 443 தமிழ் அறிஞர்களை அல்லது ஒரு கூட்டத்திலே சொல்லடங்காத அவர்களை பற்றி திரும்பவும் அறியும் போது கிட்டத்தட்ட 443 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 443வது கூட்டத்தில் திரு பாலகுமாரன் ஐயா அவர்களை பற்றி ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுக்கெல்லாம் உரைத்திருக்கிறேன். இதற்கு இந்த வாய்ப்பை நல்கிய பாரதி சங்க தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இதுகாரம் இங்கு அந்த உரைகள் எல்லாம் கேட்டு வழிநடத்திய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, பேராசிரியர் அவர்களே, தில்லசான ராமகிருஷ்ணன் பேச வேண்டிய இடத்துல நான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வழக்கமாக அவர் தான் பேசுவார். 2 விஷயம் பேராசிரியர் சொன்னதில் எனக்கு இது சிக்கல் இருக்குது. அதாவது இப்பொழுது இல்லாதவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவது என்பது கூடாதுங்கிற இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. சொன்னாங்க அவருக்கு பெரிய நெகட்டிவான இது இல்லை, மறுப்பு இல்லை அப்படின்னா. தமிழகத்தில் உள்ள சிறந்த எழுத்தாளர்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அவர் எழுத்தாங்க. ஆனால் அவர் லட்சியம் பண்ணலை. என்னுடைய நண்பரும் கூட இன்னொன்று சொல்கிறேன், அவருக்கு நாங்கள் 9 பேர் தமிழ்நாட்டில் நவகவிதை வரிசைன்னு ஒன்று அன்னம் வெளியீடாக மீரா போட்டார். அதில் பாலகுமாரன் ஒருத்தர். நாங்கள் எல்லாம் ஒரே ஏஜ் குரூப், ஒன்றா இருந்தவங்க. அவங்க குடும்பம், அவங்க குழந்தைகள் எல்லாமே எனக்கு அறிமுகமானவங்க. ஒவ்வொரு இதையும் தஞ்சாவூர் வரும்போது நான் அவரை சந்திப்பேன். ஒவ்வொரு புத்தக கண்காட்சியில் அங்கே பார்த்தா எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கையெழுத்து போட்டு புத்தகம் பரிசு கொடுப்பார். அந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருந்தோம். கடைசி வரைக்கும் அது வருத்தமாக கூட இருக்குது, அவருடைய எழுத்தையும் நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்ற ஒரு வருத்தம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. அவரே சொல்கிறார், ஒரு தடவை அந்த முரசு புத்தக நிலையத்தில் இருந்தார், போனோம். போகும்போது என்னப்பா எழுதிட்டு இருக்கடா அப்படின்னாரு. ஏதோ நான் பத்திரிக்கை, நம்ம சின்ன பத்திரிக்கையில் தானே எழுதிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஒன்றும் ஆகிற காரியம் இல்லை, இங்கே பாரு அப்படின்னார். இப்போ ஞானம் ஓடுற தங்கியிருந்தார். அப்போ முரசில் உடையார் அடிக்கி வச்சுருந்தது நிறைய, ஒரு 1000 2000 ஒரு பஞ்சு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாயோ. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 10 பஞ்ச் வித்துருச்சு. அந்த கல்லூரி மாணவி எல்லாரும் வாங்கி கையெழுத்து போட்டாங்க. உனக்கு யாராவது ஒரு கையெழுத்து போட்டாங்களான்னு என்னை கேட்டாப்புல. இன்னொன்று சொன்னாப்புல,
168, 180, 200 ரைட்டர்ஸில் எழுதியிருக்காருங்கிறது சொன்னாப்புல. அவர் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நான் இருந்தாலும் எண்ணிக்கை என்பது தரத்திற்கான அளவீடு இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. ஒரு எண்ணிக்கைங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாசக திரளும் ஒரு இதை அங்கீகரிக்கிறதுங்கிறது சரியா இல்லை. நிறைய சாண்டிலியனுக்கு ஏராளமான வாசகர்கள் இருந்தாங்க. சாண்டிலியன் எழுத்தாளராக நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம். என்னை பொறுத்தளவில் சாண்டிலியனுடைய நீட்சி தான் பாலகுமார். ஒரு நோய்மை நிலைமை வந்தது. ஏன்னா இந்த புனைவையும் வரலாற்றையும் எங்க பிரிக்குதுங்கிறது தெரியாத ஒரு குழப்பமான நிலைமையில தான் நம்ம தமிழ் இலக்கிய உலகத்தை மாத்தினவர்கள பாலகுமாரன் முக்கியமானவர். சாண்டிலியன் ஒருத்தி இப்படி அப்புறம் யாரோ எழுதுனாங்க. இன்னொருத்தர் கோவி மணிசேகரன், அவர் தாம் பேருக்கு முன்னாடி தாங்க எழுத்து போடும்போது இலக்கிய சாம்ராட் கோவி மணிசேகரன் தான் போடுவார். அப்படி நாங்கள் ஒரு நட்பு வேறு, அவருடைய இலக்கிய. ஆனால் கடைசி வரைக்கும் விஸ்வநாதன் நீங்கள் வந்து என்னை அங்கீகரிக்காத பற்றி நான் லட்சியமே படுறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இவ்வளோ பெரிய வாசகர்கள் நான் வச்சுருக்கேன். உனக்கு பின்னாடி என்ன, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அது ஒரு அதிர்ஷ்டம். அவருக்கு வேலை கிடைக்கல, டாஃபியில் தான் ஏதோ ஒரு சாதாரண வேலையில் இருந்தார், ஒரு பெரிய வேலை கிடைக்கல. எனக்கு நேரடியாக மத்திய அரசு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ உன்னுடைய பையங்க, உன்னுடைய குழந்தைகள் நீ என்ன வச்சுட்டு போனேன்னு கேட்பாங்க. நான் புத்தகம்லாம் நிறையா எழுதி வச்சுட்டு போனேங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கரன்சி, பீரோவில் எவ்வளோ கரன்சி வச்சுருக்க, அப்போதான் உனக்கு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை அவர் சொன்னதுதான். என்கிட்ட ஒரு 10 புத்தகம் இருக்குது பாலகுமாரன் கையெழுத்து போட்டுவது. இன்னொன்று சொல்கிறேன், அவர் இரும்பு குதிரையில் ஒரு அத்தியாயம் நான் ஒரு கதாநாயகன். அதில் அந்த அரசூர் ரோட்டில் இறங்கி போகும்போது இந்த சுண்ணாம்பு காளைகளை பற்றி அருமையாக, சுண்ணாம்பு காளை எங்கள் ஊருக்கு ஜாஸ்தி, அதை வர்ணிக்கும் போது நாங்கள் இருப்போம். எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அவங்க அம்மாவையும் எனக்கு பிடிக்கும். அப்படி ஒரு உறவு. கடைசி நான் அங்கீகரிச்சிருக்கலாமோ, நான் கொஞ்சம் இறக்கம் காட்டுறதில்லை. விமர்சனம் என்பது பாராட்டுதல் அல்ல. விமர்சனம்னா பாராட்டணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நிலையை எடுத்த நாங்கள் கானாசு அந்த வெங்கட் சாமிநாதன் இதில் வந்ததுனால ஒரு கராரான விமர்சனத்தை நாங்கள் வைக்கிறது. ஆனால் உன்னுடைய அங்கீகாரம் எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். நீ யார் என்ன அங்கீகரிக்கிறது? ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் என்னை அங்கீகரித்தாங்க, அந்த அங்கீகாரம் எனக்கு போதும்னார். அதுதான் இன்றைய யதார்த்தம் நிலைமை. அம்மா அப்புறம் சொன்னால் இப்போ பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லாம் அநேகமாக பாலகுமாரன், முழுமையான ஒரு பாலகுமாரன் அவர் வடிவத்தை அவர் காட்டிட்டாங்க. இவங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நமக்கு பிடிக்கலங்கிறதுனால இது சரியில்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எங்களுக்கு ஒரு கராரான விமர்சனம் நாங்கள் வச்சுருக்கோம். யாராக இருந்தாலும் என்னுடைய விமர்சனத்தை தப்பவே முடியாது. இன்னி வரைக்கும் அப்படிதான் நான் வச்சிருக்கோம் என்பதனால மிகச்சிறந்த ஒரு பாரதிய சங்கத்தை பாலகுமாரனை தமிழறிஞராக ஏற்றுக்கொண்டு, மூத்த தமிழறிஞராக ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பாலகுமாரனை பேச வச்சதில் தம்பியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. ரொம்ப ரம்மியமான ஒரு மாலை பொழுதா இருக்கு. போன தீபாவளிக்கு செம்பியன் நாள் தீபாவளி, வெடிஞ்சா தீபாவளி, அப்பயே கூட்டம் போட்டவர். அவங்க அப்பாவோட பிடிவாதம், நல்ல பிடிவாதம், அதை ரொம்ப ரசிப்பேன். எப்படியோ வந்துடலான்னு பார்த்தேன், வெடியெல்லாம் வெடிப்பாக்க பயந்துட்டு தாண்டி குடிச்சு வந்துடலான்னு பார்த்தேன். அப்பயே கூட்டம் நடத்தினவர். நல்ல ஒரு மலரும் நினைவு இந்த இடம் ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த இடத்துல பட்டிமன்றம்லாம் போட்டு பட்டைய கிளப்பிய நாட்கள்லாம் ஞாபகம் வந்தது. மேடம் நல்ல உழைத்திருக்காரு. அந்த உழைப்பிற்கு நாம வந்து எப்போதும் தனி வணங்குறேன். இதை ஒரு சாதாரணமா இப்ப நான்லாம் தூண்டு பேப்பர்ல எழுதிட்டு போய் 2 மணி நேரம் பேசிடுறது. ஆனா அவங்க அதோடைய உழைப்பு இருக்கு, அதை சின்சியாரிட்டி, அது 1, 2 எல்லாம் போட்டு வச்சு அடாடா இதெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனா நம்ம ஐயா நாவி ஐயா சொன்னாங்களே, மூதறிஞருடைய லிஸ்ட்ல பாலகுமாரன கடைசியா இவர்களோட பாலகுமார் சேர்த்துக்க. ஏன்னா நீங்க இதுவரைக்கும் மூதறிஞர் வரிசையில நான்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. பாலகுமாரன் நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன், எழுத்தாளர் பாலகுமாரனா அப்படின்னு. ஏன்னா இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒரு பாலகுமாரன் இருந்திருக்கும். இவர் உடனே ஆமா நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களே, அதனால நான் எழுத்தாளர்னு போடலன்னாரு. கொஞ்சம் எங்க லெவலுக்கு இறங்கி வந்துட்டீங்கன்னா இந்த இப்ப கொஞ்சம் நாங்க பார்த்த ஆட்களையும் பேச வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பாலகுமாரன் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்காகவே நான் இப்ப ஒடியாந்தேன். காமாட்சி அம்மன் கோயில்ல பாடிட்டு பக்தி பாடல் நவராத்திரி விழால பாடிட்டு வேக வேகமா அங்க ஒடியாந்தேன். செம்பியனுடைய உழைப்பு வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. அதே மாதிரி பாலகுமாரன் வந்து
ரொம்ப நான் படிக்கல, ஆனாலும் வில்வ மரத்தோட நாவல்ல கடைசி வரி அப்படியே நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. நான் அந்த ஒரு ரம்யமான சூழலை ஏற்படுத்திக்கிட்டு தான் படிப்பேன். சும்மா இந்த அவசரமா படிக்கிற வியாபாரம்லாம் நம்மள்ட்ட இருக்காது. அந்த பாலகுமாரனுடைய வில்வ மரம் கடைசி வரி, அவங்க அம்மா ரொம்ப வெறுத்து போய் சொல்லுவா பொண்ணுகிட்ட, போய் சொல்லிட்டு வா அவன்கிட்ட, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு. பொண்ணு ஒருத்தனை விரும்பி அவனை மறந்துட சொல்லி அம்மாட்ட அம்மா சொல்லி விடுவா, போய் மறந்துடுன்னு சொல்லிட்டு வாங்குற மாதிரி சொல்லுவா. சொல்லி முடிச்சுட்டு வெளியில் வில்வ மரம் அசையாமல் நின்று கொண்டு இருந்ததுன்னு முடிச்சிருப்பாரு. அப்படியே என்னமோ பண்ணுது, இந்த அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்குதுமாங்கல்ல, அது மாதிரி பாலகுமாரன் நேரடியா நம்ம பழகின எழுத்தாளர்ல அவர் முக்கியமான ஒருவர். இதே ராமநாதன் மன்றத்துக்கு வந்தப்ப நான் நேரா கேள்வி கேட்டேன். அது மணிவாசகன் இயக்குனர் ஒரு நிகழ்ச்சி தயாரிச்சிருந்தார். 4 பேருக்கு நல்லது செய்யறதுன்னா ஒருத்தர் சாவறதுல தப்பே இல்லைன்னு நாயகன் படத்துல ஒரு வசனம். அது சொன்னப்ப அவர் சொன்னாரு, அது சினிமாவுக்காக எழுதப்பட்டது, வன்முறையை தோன்றதா நினைக்காதீங்க அப்படின்னாரு. மேடம் நான் நுழையும் போது சொன்னாங்களே, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அது பாலகுமாரனுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்டப்ப அவர் உடனே மறுத்தார். இது யாரால் பேசப்பட்டதோ அவரால் கிடைத்த வெற்றினார். யதார்த்தவாதிங்க. அதே மாதிரி ப்ரொஃபஸரா நடிச்சிருப்பாரு காதலன், அது பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா. அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் ஒரு ப்ரொஃபஸருக்குரிய தன்மையோடைய இயல்பா இருக்கும். அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ பாலகுமாரனை எல்லாம் அப்படின்னு இப்ப செம்பியன் பழசெல்லாம் கிளப்பி விட்டுருக்காரு. நிறைய இருக்கு, இன்னும் காலங்கள் இருக்கு, நிறைய படிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு அருமையான கேள்வி கேட்டோம். வந்தாரு ஜீன்ஸ் பேண்ட், ஊதா பேண்ட், வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. இதே ராமநாதன் மன்றத்துக்கு வந்தப்ப ஒரு கேள்வி தமாசா யாரோ கேட்டாங்க, மணிவாசகம் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். பாலகுமாரனில் எந்த பாலகுமாரன் உங்களுக்கு பிடிக்கும்? எழுத்தாளர் பாலகுமாரனா, பொண்டாட்டிதாசன் பாலகுமாரனா? உடனே அவர் சொன்னாரு, பொண்டாட்டிதாசன் பாலகுமாரன் தான் எனக்கு பிடிக்கும்னா ஒரே அரங்கமே அதிர்ந்துச்சு. அவருக்கு 2 மனைவிய தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கேஷுவலா அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஐயா சொன்னாங்க. ஒரு எழுத்தாளர் சொன்னாராம், எப்பா ஏன் புத்தகத்தை மட்டும் கண்காட்சி இதுல வச்சிருக்கீங்க, எல்லாருடைய எழுத்தாளர் புத்தகத்தையும் வைப்பா. அவர் கடுப்ப கலப்பாதீங்க, எல்லா புத்தகமும் வித்து போச்சு, உங்க புக்கு மட்டும்தான் தங்கிடுச்சுன்னாராம். அந்த மாதிரி புத்தக கண்காட்சியில வைரமுத்து கையெழுத்து போட்டு புத்தகம் கொடுக்குற மாதிரி பாலகுமாரன் ஐயா கொடுத்துருக்காரு. முரசு இல்லைங்க, அதெல்லாம் தெரியல எனக்கு, அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஐயாவுக்கு தெரியும், எங்க இந்திய அஞ்சல் துறையில இருந்து நான் விடுபட்டு வந்ததே பெருசு. இப்பதான் ரொம்ப லேட்டா இலக்கியவாதிகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப சிங்கப்பூர் தங்கமாளிகை ஐயாலாம் தினமும் எத்தனை கூட்டம் நடந்தாலும் போயிடுறாங்க. அதெல்லாம் பொறாமையா இருக்கும். இப்பதான் கொஞ்சம் கை கோர்க்கிறோம் அவங்க கூட. அதனால அதே மாதிரி பாக்கியராஜோட ஒரு படம் பண்ணாரு, இது நம்ம ஆளு. மேக்சிமம் ஸ்கிரிப்ட் உழைப்பு எல்லாம் பாலகுமாரனோடது. ஆனா பாக்கியராஜ் பேர் வாங்கிட்டாருன்னு சொல்லி தயாரிப்பு மேற்பார்வையாளர் அப்படின்னு போட்டு பாலகுமாரன் டைட்டில் இருக்கும். கடைசியில பாலகுமாரன் போட்டோ எடுக்கிறப்ப வருவார் போட்டோகிராஃபரா, இளைய பாலகுமாரனா. அப்ப சொன்னாரு, ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, எனக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்ட்டார். இந்த சினிமாவை பத்தி சூப்பர் ஸ்டார் அவர் சொன்ன பதிலாம் நொந்து போய், எனக்கு அது சரியா வராது, எனக்கு சாமர்த்தியம் பத்தாது அப்படிங்கிறப்ப மனசெல்லாம் வலிச்சிச்சு. அதே மாதிரி ஒரு வரியில ஒரு கதையில எழுதியிருப்பாரு, வறுமையின் கொடுமையால தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன்னு எழுதியிருப்பாருங்க. கறியை தூக்கி போட்டுட்டு பிரியாணியை சாப்பிட்டேன், பசி மிகுந்ததால் கறியையும் சாப்பிட்டேன்னு எழுதியிருப்பாரு. ரொம்ப அதெல்லாம் வறுமையை அவ்வளவு இதா பதிவு பண்ணியிருப்பாரு. நல்லா இருந்துச்சு. அதாவது நானும் செலியனும் சென்னைக்கு போனப்ப குமுதம் ஏஜென்ட் எனக்கு வாங்கி தர சொல்லி செலியனை அழைச்சிட்டு போனேன். 25 ரூபா டிக்கெட், விடிய விடிய போனுச்சு அந்த ட்ரெயின். அப்ப பாலகுமாரனுக்கு அங்க போய் போன் பண்ணப்ப குமுதம் ஏஜென்ட் என் ஃப்ரெண்டு இந்துமணிக்கு வேணும்னப்ப அவர் சொன்னாரு, துட்டு அடிச்சு விடு கொடுத்துருவாங்கன்னாரு. மெட்ராஸ் பாஷையில துட்டடி அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பாலகுமாரனை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள். இந்த நாள் எங்களுக்கும் இனிய நாளாக இருக்கிறது. மேடம் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. உழைத்த செம்பியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் கும்பகோணத்தில் பாத்திர கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எழுத்தாளர்களோட நிறைய தொடர்பு உண்டு. நான் வழங்கி மேலே தான் படித்தேன். நல்ல தமிழாசிரியர்கள், பேராசிரியர், நல்ல தமிழாசிரியர்கள் வாய்த்தவங்க. திருவள்ளுவரையும் ஔவையாரும் 2 கண் எனக்கு. நல்லா படிச்சுட்டு இருக்கும்பொழுது, ஆனால் வறுமையின் காரணமாக நான் சம்பளத்துக்கு போனேன்.
அப்போ பத்திரிகைகள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னோடய நண்பர்கள்லாம் புத்தகங்கள் எழுதுனாங்கன்னா எனக்கு முன்னுரை என்கிட்ட கேட்பாங்க. ஒரு நண்பர் வந்து கஜபதினு ஒருத்தர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அவர் என்கிட்ட அவர் பாத்திரத்தில் வேலை பார்க்குறாரு. எழுதி கொடு சேகர்னார். அவனை கலாய் பாத்திரங்களுடன் உறவாடியவன் கதாபாத்திரங்களுடன் உறவாடுவன் எழுதி கொடுத்தேன். அது மாதிரி இலக்கியத்தில் நிறைய தொடர்பு இருந்துச்சு. குமுதத்துலேருந்து ஒரு கரு உங்களிடம் கதை உங்களிடம் கரு உங்களிடம் கதை எங்களிடம் அப்படின்னு டைட்டில் போட்டு உங்கள்கிட்ட நிறைய கரு இருக்கலாம், அதை சொற்கொடராக போட்டு எழுதுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கன்னு போட்டாங்க. தொடர்ந்து விகடன் துக்ளக் தினமணியோட அரை நூற்றாண்டுகள வாசகன் நான். குமுதம் இடையிடையில வாங்குவேன். இந்த குமுதத்தில் இருந்துச்சு. உடனே எழுதி போட்டோன்னே செலக்ட் ஆகி உங்களுக்கு தேர்வாயிடுச்சு. பாலகுமாரன் வந்து விரைவில் உங்களை சந்திப்பாருன்னு கடிதம் வந்துச்சு. கும்பகோணத்துக்கு வர்றாரு. அப்போ மகாமகம் நடந்த நேரம். அப்போல்லாம் அந்த ஆட்டோ வசதி கிடையாது, மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் தான். வந்தார். எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி, சரி எங்கள் மாமா தான், ஒன்று விட்ட மாமா, சரி போயிட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் ரிக்ஷா எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக எல்லா இடமும் போனோம். நான் விஸ்வநாதன் ஐயாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு கூட தெரியலாம். கும்பகோணத்தில் எம்இ வெங்கட்ராமன் சொல்லி ஒரு மிகப்பெரிய பேர எழுத்தாளர், சௌராஷ்டிரா. அவர் அந்த தெருவுக்கு போன உடனே அப்படியே அவர் காலில் விழுந்து வணங்கினார். எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு. என்னடா உள்ளூரில் இருக்கோம், இவ்வளோ பெரிய மேதை நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சாமேன்ட்டு. கடைசியில் இப்போ பார்த்தா சென்னையில் வந்து கணவன் மனைவி 2 பேர் மருத்துவர்களாக இருக்காங்க. சாந்தி ரவீந்திரநாத்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவும். அதுக்கப்புறம் அவங்க நான் அடிக்கடி நேர்காணலை பார்த்து பேசுவேன். அவர் இடதுசாரி சிந்தனையாளர். அவர் பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, மாரி அம்மா அவங்கள பற்றி ஒரு ஆவணப்படம் வருது, நீங்கள் எல்லாம் கொஞ்சம் உதவி செய்யணும்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா, உள்ளூரில் இருக்கோம். அவர் வந்தமா அவற்றை எடுத்தமான்னு இல்லாமல் ஒரு 4-5 மகாமக குளத்தை பற்றிலாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் 2 பேரும் எங்களை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கன்னியா ஸ்டுடியோ, இப்போ இல்லை அந்த ஸ்டுடியோவே இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு 4 திங்கள்கள் கழித்து அது அட்டைப்படத்தில் எங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துச்சு. உள்ளே வந்து கதை வந்துச்சு. அது நல்ல மலரும் நினைவுகள். அப்புறம் நான் வந்து இவர் வர்றாருன்னு தெரிஞ்சவொடனே பதட்டமாக இருக்கான். மேடானத்தை பதட்டம் நீங்கள் கிளப்பி விட்டீங்கல்ல, அது மாதிரி நம்ம பதட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு 2 செட்டு டெமி பேப்பர் வாங்கிட்டேன், 8 பக்கங்கள். அதில் முதல்ல கேள்வி ஸ்பேஸ் அது மாதிரி இப்போ எழுதினேன். அவர் அழகான கையெழுத்தில் எல்லாம் எழுதி கீழே பாலன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. ஒரு 5 வருஷம் கழித்து நான் தஞ்சாவூரில் முதலாளி ஆகிட்டேன், ஒரு நிறுவனம் வச்சுட்டேன். கடலூர்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, சேகர் இந்த டைம் பாஸ் இது நாவல் ஒன்று வரும், அந்த நாவலில் வந்து உன் பேரை போட்டு கடிதம் ஒன்று வந்துருக்கு சேகர்னாரு. இல்லையேன்னு என்னைக்கோ நான் கேட்ட கேள்வி அதில் எழுதி பண்ணியிருந்தார். நான் சொன்ன மாரி வாழ்க்கையில் வந்து எல்லா இடத்துலையும் கதை இருக்குது, சிறுகதை இருக்குது, நாவல் இருக்குது. அதை வந்து பார்த்து தான் அவங்களும் புனைகிறாங்க. அவங்களுக்கு திரைத்துறையில் சாமர்த்தியம் இல்லைங்கிறது 100க்கு 100 உண்மை. சில பண்பாடுகள், சில விதிமுறைகள், சில ஒழுக்க நெறிகளை எதிர்பார்க்கிறவங்க நிலைச்சி நிற்க முடியாது. அதனால தான் அவர் தவிர வேற ஒன்றும் இதை விட அது கூடுதலை விட அங்கே சம்பாதிக்கலாம், புகழ் உச்சிக்கு விட போயிருக்கலாம். கமல், பாலச்சந்தர், சங்கர்லாம் அவருக்கு ரொம்ப நெருக்கம். ஆனாலும் அது வேண்டாம், கொஞ்சம் ஆச்சாரமாக இருந்த குடும்பமாக தானே இருக்கும். சரி, குழந்தைங்களுக்கும் இடைஞ்சலாருக்கும் வந்திருக்க கூடும்னு நானாக நம்புகிறேன். மேடம் வந்து ரொம்ப சிறப்பு. அவங்க பேராசிரியர், நம்மளாம் மாணவர்கள். அவங்க ஹெல்மெட் கூடிக்கிட்டு நிற்கிற மாதிரி பேசுகிறாங்க. அவர் நண்பர் இந்துமணி சொன்ன மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பேச போகிறோமா, அந்த தலைப்புக்கு எது வேணும், நம்ம ஒரு சொற்பொழிவை கேட்குற ஒரு நேயராக இருந்தால் என்ன எதிர்பார்ப்போமோ அதை நமக்கு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகள். வழக்கம் போல் செம்பியனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி பேசினார் என்பது எல்லாவற்றுக்கும் முழுமையான ஒரே பதிலாக ஐயா நான் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர் வாயால் வாழ்த்தியது போதும். அவர் தன்னையே சொல்லிக் கொண்டார். நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் மறுப்பு தெரிவிப்பதில் தயங்குவதில்லை என்று அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன். இந்த அவையிலே
அவருக்கும் என் தந்தையார் VSR அவர்களுக்கும் நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பெரிய இந்த இடம்லாம் ரொம்ப முரண்பாடு. நீங்க சொன்னது தப்பு, அவரே பேசினது தப்புன்னு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி பேசினது அது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கடைசி வரை. ஆனால் அவர் எடுத்து வைப்பதில் எந்த தயக்கமும் காட்டியதில்லை. அப்படி இருப்பவர் முழுமையாக பாலகுமாரனை சொல்லிவிட்டீர்கள் என்று அவர் சொன்னது உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கங்கே சொல்லிக்கொண்டே வரும் பொழுது வாழ்க்கையை சொல்லாமல் இருக்கிறாரா என்று நினைச்சோம். அழகாக அங்கங்கே ஒரு வாழ்க்கையை கடைசி நேரத்தில் சொல்லிவிட்டார். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, மிகவும் சிறப்பு, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை அப்படியே எங்களுக்கு கட்டுரையாக தந்துவிட்டால் பிற்காலத்தில் நாங்கள் புத்தகமாக போடுவதற்கு பயன்படும் என்று சொல்லி, அடுத்த மாதத்திற்கு அஞ்சிகம் கிருஷ்ணா அவர்களை பற்றி பேசுவதற்கு ஒருவரை பேசி ஏற்பாடு செய்துவிட்டார் திரு ராமலிங்கம், திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் சந்திப்போம். ஐயா முதல் முறை வந்திருப்பதாக நான் அறிகிறேன். தொடர்ந்து வாருங்கள் என்றால் அழைத்து வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி.